2100 இந்த உலகம் எப்படி இருக்கும்? நம்மளோட கற்பனை திறன். ஒண்ணு மட்டும் தெரியும் சார் எனக்கு. நாம இருக்க மாட்டோம். நாம இருக்க மாட்டோம். அதுல சந்தேகம். அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி போனா நமக்கு என்ன? இல்லாத பட்சத்துல 2050 சொன்னா கூட ஒரு பர்சன்ட் பாசிபிலிட்டி இருக்கு. அது சொல்ல முடியாது. அதுவும் there is no guarantee. கற்பனை பண்றதும் கொஞ்சம் அதிகமா பண்ணுவேன். இது முழுக்க முழுக்க நம்மளோட கற்பனையா இருக்கும். அவ்வளவுதான். பாட்டு 2100 இந்த உலகம் எப்படி இருக்கும்? நம்மளோட கற்பனைக்கு ஒவ்வொருத்தரோட கற்பனைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கோணத்துல ஒவ்வொரு பார்வையில நம்ம பாக்குறோம் இந்த உலகத்தை. அந்த பார்வையை பேஸ் பண்ணி நமக்கு இந்த 2100 வந்ததுன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓவராலா ஒரு ஐடியா. மக்கள் எப்படி இருப்பாங்க, இந்த சமுதாயம் எப்படி இருக்கும், இந்த நம்மளோட சுத்தி இருக்கிற விஷயங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன வந்திருக்கலாம், இந்த வீடெல்லாம் எப்படி இருக்கு, எப்படி மாறும். ஒரு கற்பனை தான், முழுக்க முழுக்க கற்பனை தான். நம்ம கற்பனை யாரெல்லாம் பேசுறதோ பேசலாம். மனிதம் அழிந்து போயிருக்கும் சார். ஓகே, மக்கள் எப்படி இருப்பாங்கன்றது ஒரு பக்கம், மனிதன் எழுதி போயிருப்பாங்க. யாரோட கற்பனைகளும் சொல்றது. நடராஜ் சார பேச சொல்லலாமா? ஜனத்தொகை எவ்வளவு இருக்கு மட்டும் தான் பயமா இருக்கு. ஆளையால் அடிச்சு தின்னாம இருந்தா சரிதான். என்ன இப்ப இருக்கிற 8 பில்லியன் வந்துட்டு தாக்குமே. 8 பில்லியன் இப்ப. ஆமா, அப்ப இன்னும் ஒரு 74 வருஷத்துல அது எத்தனை மடங்கா பெருகி இருக்கும் சார்? டோட்டலா மெக்கனைஸ் ஆயிருக்கு சார். சாப்பாடுங்கிறது எனக்கு தெரிஞ்ச சாப்பாடு அரிசி எடுத்து சமைச்சு சாப்பிடுற சூழ்நிலை நிச்சயமா இருக்காது. என்ன கோர்ஸ் அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்புறம் எவ்ரிதிங் மெக்கனைஸ்ட். இன்னும் மெக்கனைஸ்ட் சொல்றத விட டிஜிட்டலைஸ்டு. டிஜிட்டைஸ் தான் இருக்கு. நீங்க கேஷ் கரன்சி இருக்க வாய்ப்பு கிடையாது. ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போறது கம்யூட்டேஷன் ஒரு இஷ்யூவே இருக்காது. ஆனால் மனித உறவுகள் சுத்தமா போயிடும். எப்ப மெக்கனைஸ் ஆயிடுச்சோ நிச்சயமா உறவுகள் சிதைந்து போயிருக்கும். இந்த தொற்றோட இப்பயே இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சே நீங்க மாமன் மச்சா சித்தப்பா பெரியப்பா கிடையாது. என்ன அப்படின்னா என்னம்மா, என்ன அப்படின்னா என்னம்மாங்க, ஓ அப்படிலாம் இருந்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது உறவுகள் நிச்சயமா சிதைந்து போயிருக்கும் என்னோட அபிப்பிராயம். பொதுவா கம்ப்யூட்டர் எப்படி இருக்குன்னு தெரியாது, கையில அப்படியே பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது அவ்வளவு இன்னைக்கு இருக்க சூழ்நிலை. நோய் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும், ஆயுசுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கும், ஆனா ஆரோக்கியம் இருக்காது. சார் என்ன பொறுத்தவரை சொல்றாரு சொன்னா எல்லாம் ரொபாட்டிக் ஆயிரும் சார். எல்லாமே அதான் சொல்றேன் சார், மெக்கானிஸ்ட், டோட்டலி மெக்கானிஸ்ட். சரி, அடுத்தவங்க பேசட்டும். என் கருத்துக்கு எல்லாரும் பேசுறீங்களா? அதான் சொல்ல சார், போகக்கூடிய காலங்களும் எல்லாம் ரோபோ தான். கடைக்கு போறதுக்கு ஒரு இது பண்ணி பாஸ்வேர்டை போட்டு விட்டா கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வர்றது, டெலிவரி பண்ணுறது, மெடிசன் எடுத்துறது, ஐஸ்கிரீம்லாம் இங்கே கொண்டு வந்து தான் ரோபோவே நமக்கு ஐஸ்கிரீம் மிக்ஸ் பண்ணி தருது. அது மாதிரி ரொபாட்டிக்கா வேலை தான் இருக்கும் வரக்கூடிய காலங்களில். டிஜிட்டலைஸ்டுன்னு சொல்கிறோம்ல, எல்லாமே இதுதான் கம்ப்யூட்டரைஸ்டு. சார் சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்லாம் பின்னால் மிஷின் பீயிங் தான் இருக்கும். சார் இங்க ஒரு கருத்து சார், சத்யநாராயணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எல்லாருமே அந்த மிஷன் பிளேம் பண்றீங்கன்னு டெக்னாலஜியை. சி ஆக்சுவலா அந்த டெக்னாலஜியில் பிஹைண்ட் தி பிரெயின் இஸ் தி மேன் ஒன்லி. அதை இக்னோர் பண்றாங்க நிறைய பேர். இல்ல எல்லாமே மிஷன் தான். நோ, ஆல் தி மிஷன்ஸ் ஆர் டிசைன் பை தி மேன் அண்ட் எவ்ரிதிங் இஸ் கண்ட்ரோல்ட் அண்டர் தி மேன். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் அது நம்மள மீண்டி பண்ண முடியாது. எந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா we have to have a man has only created that. அந்த மிஸ்யூஸ் டிஃபரெண்ட். சரி, நம்ம எப்பவுமே என்ன கண்ணுக்கு என்ன தெரியும்னா ஒரு 10% ஆஃப் த மிஸ்யூஸ் பண்றது தெரியும். ஆனா அது அட்வான்டேஜஸ் நிறைய பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜில we have lot of benefits. இப்போ என்னன்னா முன்ன நீங்க பாருங்க, வாய்ப்பாடு பண்ணிட்டு இருந்தோம், கால்குலேட்டர் வந்தது, நம்ம என்ன சொல்றோம், கால்குலேட்டர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் சார், நம்ம பாசிட்டிவா எடுக்கும்போது இட் பி ரோபோஸ் வரட்டும், ஏதாவது வரட்டும், என்ன மிஷினாவும் வரட்டும். இப்போ காலகட்டத்தில் இருக்கும்போது எவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு. இங்க வீட்டுல உட்காந்து ஆர்டர் பண்றோம், வந்தாச்சு. அதர்வைஸ் இந்த வயசுல பாருங்க, ஒரு 70-80 ஏஜ்ல இருக்கும்போது ஒரு ஸ்கூட்டர் எடுத்து நம்மளால போக முடியுமா? நம்பர் 1.
பிகாஸ் ஆஃப் டிஜிட்டல் டெக்னாலஜியில் பார்த்து அது மாதிரி வரட்டுமே, ரோபோஸ் வரட்டும், எல்லாமே நல்லது. நம்மள வந்து இப்போ நிறைய பேர் வந்து நடக்க முடியாம எவ்வளவு எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டோம்னா தேர் ஆர் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். சரி, நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், உறவுகள் சொன்னீங்க, உறவுகள் வந்து அந்த காலத்துல கூட இல்ல சார். மிஷன்ஸ் எல்லாம் உறவுகள் எங்க சார் இருந்தது? நீங்க பாருங்க, எனக்கு தெரியும் அந்த காலத்துல என்னுடைய ஃப்ரெண்டுடைய பிரதர் வந்து அமெரிக்கால இருந்து அந்த காலத்துல 1975ல. அப்ப அவர் கல்யாணத்துக்கு வரல, பிரதர் கல்யாணத்துக்கு. அந்த உறவுகள்ன்றது அது டிஃபரெண்ட். ஃபார் ஆஃப்ல இருக்கும்போது நான் கூட இப்ப சென்னையில இருக்கிறேன். இப்ப என் கூட்டு கிராமத்துக்கு போனா போக முடியல, மிஷன்னால இல்ல. சி தேர் ஆர் டிஃபரெண்ட் திங்ஸ் வேர் வி ஹேவ் தி ரிலேஷன்ஷிப். ஆகையால வந்து நம்ம வந்து என்னென்ன பாசிட்டிவான மிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமா வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வனவேலைகளை பார்க்கும்போது நான் வீட்டுல உட்காந்து எல்லாமே பார்க்கலாம். இப்போ ஒரு அனிமலை வந்து நாங்க வந்து அந்த காலத்துல வந்து ஒரு பறவையை வந்து கண்டுபிடிக்கணும்னா அந்த புஸ்தகம் சலிபலி புக்கெல்லாம் எடுப்போம், கைட்ஸ்ல. இப்போ அப்படி இல்லை, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீடைல்ஸ் என்டையரா வருது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஆல் தி டெக்னாலஜி நம்ம அட்வான்டேஜஸ் நிறைய பார்க்கணும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் எப்பவுமே இருக்கும், சரி எனிதிங் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஆனா மேன் தான் இதுக்கெல்லாம் கிரியேட்டர் வந்து மேன். ஸோ மேனை வந்து நம்ம வந்து இல்ல மனிதனால் இல்லை, மனிதனால் தான் மிஷன். மிஷன் கேன் நாட் ஓவர் கம் தி மேன். அதான் இதுதான் சார் என்னுடைய வியூஸ் எல்லாம், ஒப்பீனியன். குட் 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 ஐடியா. சார், மனிதன் மேன் ஒன்லி பிஹைண்ட் த மெஷின் நீங்க சொல்றீங்க, ரைட் தான். ஆனா ஒரு சிலருக்கு அது அட்வான்டேஜ்ங்கனால அவங்க கிரியேட் பண்றாங்க, மற்றவங்க ஒரு சிலருக்கு அது ப்ராப்ளமா வருது, அதுதான் எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த சுகர் கண்ட்ரோலுக்காகன்ட்டு ஒரு டேப்லெட் வந்திருக்கான். அது வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு பசியே தெரியாதான். அந்த ஃபுட் கண்ட்ரோல்னால தான் சுகர் நல்லா கொண்டு வர முடியும், நல்லபடியா இருக்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? அதனால அந்த டேப்லெட் கிரியேட் பண்ணி இப்ப அது சாப்பிட்டா பசியே எடுக்காதான், அதனால பாடி வெயிட் குறையும்ட்டு அந்த ஆங்கிள்லயும் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. ஸோ அந்த மாதிரி இப்ப பாருங்க, சுகர் கண்ட்ரோலுக்காக மாத்திரை கண்டுபிடிச்சாங்க, நல்ல விஷயத்துக்கு. ஆனா பாடி வெயிட் குறையணும் அப்படின்ட்டு அதை நிறைய பேர் அதை கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் மேன் தான் கண்டுபிடிச்சான், அது நல்ல விஷயத்துக்கு கண்டுபிடிச்சா அது வேற விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ இது மாதிரி தான் வரும்ட்டு தான் எல்லாரோட ப்ரெடிக்ஷனும். நான் சொல்லுவா சார். அது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, முதல்ல டெமோகிராஃபி எல்லாம் மாறிடும். நம்ம வந்து இப்போ 100 years பேக் ஆர் 200 years பேக் எப்படி இருந்துச்சுன்னா, பிரிட்டிஷர்ஸ் இருந்தாங்க, நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கல, நம்ம ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக அவங்க எந்த இடத்துலலாம் ஆக்குபை பண்ணி பங்களா கட்டி எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் நம்ம ஆக்குபை பண்ணி இப்போ வந்து இந்த டெமோகிராஃபியே மாறிடுச்சு. இப்போ நம்ம தான் ராஜா இங்கே. இந்த சிச்சுவேஷன் மாறிடும். இந்தியா எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஓகே, இந்தியா வந்து மேபி ஆக்குபைட் பை சம் அதர் கண்ட்ரி. அது என்னோட ப்ரெடிக்ஷன். போகிற வழியை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து டெக்னாலஜியில் வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு ஒரு டெசிக்னேட்டட் மெடிக்கல் பர்சன் இருக்க மாட்டாங்க. இப்போவே நிறைய வந்து மாறிட்டு வருது. ஏன்னா கஸ்டமைஸ் மெடிசன் வந்துட்டுருக்கு. அப்புறம் வந்து ஆயில் வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. எல்லாத்துக்குமே அவங்க க்யூர் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து டிரான்ஸ்பிளான்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஏஐ வச்சு ஏஐ ரொம்ப உள்ளே வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட்லாம் எடுக்கவே வேணாம், நீங்கள் வந்து இதுக்கே போக வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு வரும், நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க. அப்படி தான் இப்போ வரப்போகுது. இன்னும் 10 yearsல வந்துடும் அது. ஒரு இடத்துக்கு போய் பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம், அதே எல்லாம் பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த மெடிக்கல் ஃபீல்ட் முழுசும் மாறிடும், கம்ப்ளீட்டாக மாறும். இப்போவே மாறிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு டெசிக்னேட்டட் டாக்டர்னு இருக்க மாட்டாங்க, அதுவும் ஏஐயாக இருக்கும். நீங்கள் ஒரு சென்டருக்கு போவீங்க, அந்த சென்டரில் வந்து எல்லாம் நடக்கும், அப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து பாப்புலேஷன் குறையுமா அப்படின்னா, பாப்புலேஷன் குறையாது, கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து எல்லாருமே நிறைய குழந்தைங்க பெத்துக்கிறாங்க. நிறைய குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சே நிறைய வீட்டுல 3 குழந்தைங்க, 4 குழந்தைங்க, 5 குழந்தைங்க பெத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆமா 3 குழந்தைங்க ஈஸி. இப்போ அந்த 3 குழந்தைங்க தான் ஒரு ஃபேமிலியே அவங்களுக்கு. 3 குழந்தைங்களுக்கு கீழே இருந்தா ஓகே, 3 குழந்தைங்க சாதாரணமா நிறைய பார்க்க முடியுது இப்போ. யங்ஸ்டர்ஸ் இந்தியன்ஸ் கூட நிறைய பெத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமெரிக்கா போகிற கண்ட்ரியில் நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகும், இந்தியாவில் குறையலாம்.
ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய கம்ப்ளீட்டாக வந்து ஆனால் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய எடுத்துருவாங்க. ஏன்னா ஏஐ உள்ளே வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்கு, இன்னும் அது டெவலப் ஆகலை. கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகும்போது எங்கே பார்த்தாலும் ஏஐ போலீஸ் தான் இருப்பான். போலீஸ் இருந்து பிடிச்சி உள்ளே போட்டுருவான். அவன் வந்து அப்புறம் அவன் ஈஸியாக எங்கே பேனா போய் கன்னை எடுத்துகிட்டு போயிடலாம் உள்ள. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து இப்போ எத்தனையோ அவேர்னஸ் வந்ததுனால க்ளீனாக இருக்கும். கண்ட்ரி நல்லா தான் இருக்கும். நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் நல்லா தான் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். மெயின் சேஞ்ச் எதில் வரும்னா மெடிக்கல் ஃபீல்டில் தான் வரும். மேடம் 10 வருஷத்துக்கு நம்ம இருப்போம் மேடம், அதுக்கப்புறம் தான் இருக்கு. அது சரியா அவங்க சொல்றது 100 இயர்ஸ் ஃப்ரம் நவ் இல்லையா? ஓகே அப்போ ஓகே நம்ம இருக்க 100 மாட்டோம். years. அப்போ வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும். என்ன டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி ஹார்ட்லாம் உங்களுக்கு வேண்டிய ஹார்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வேண்டிய கண்ணை நீங்களே எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்தாலும் நிறைய வருஷம் இருப்பாங்க எல்லாருமே. சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே குட். அடுத்தது யார் பேச போறது? நடராஜ் சார் பேசுறீங்களா? ரைட்டு, யோசிப்போம் ஏதாவது வந்தா, இன்னும் புதுசா நீங்க ஒன்றும் தோணல. நீங்க யோசிங்க. வேற யார சார் நான் பேசுறேன் சார். வாங்க சார், ரவி சார் வாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன். இந்த சொல்லுங்க. பொல்யூஷன்லாம் எந்த லெவல்ல இருக்கும்? இதே மாதிரி இருக்குமா, இதை விட ஒஸ்டா இருக்குமா? அது ஒன்று. ரெண்டு, இந்த டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். இப்போ எல்லா பெரிய நகரங்கள்லாம் வந்து இந்த குப்பையெல்லாம் நிறையா சேருது. ஸோ அதெல்லாம் வந்து டிஸ்போசல் ஆகிறதுல ஒரு பெரிய வழி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போவே மெட்ராஸில் வந்து இந்த பயோமைனிங்ன்ற இதில் வந்து இந்த பெரிய குப்பை இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு நல்ல டெக்னாலஜி வரும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் இந்த மூணாவது இது நீங்கள் எதிர்பார்க்காதது இல்லை எதிர்பார்த்துருக்கலாம், அதாவது டிஸ்போசல் ஆஃப் டெட் பாடிஸு. இப்போதைக்கு நம்ம ஹிந்துவிசத்தில் வந்து நம்ம எரிக்கிறோம், இல்லாட்டி வந்து புதைக்கிறோம். வேற கிறிஸ்டியானிட்டிலேயோ இல்லை முஸ்லீம்லேயோ வந்து அவங்க புதைக்கிற இதுதான் இருக்குது. அந்த இதில் ஏதாவது சேஞ்ச் வருமா என்ன அது தெரியல. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். நிச்சயமா எரிக்கிறது வந்துடும் மோஸ்ட்லி. இது கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டாங்கன்னா வேற வழி கிடையாது. ஐயோ, இடம் போயிருது இல்ல, அதனால வந்து அது கண்டிப்பா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வாங்க சார். பொல்யூஷன். Irrespective of the religion. வாங்க சார், நடராஜ் சார் வாங்க. இன்னைக்கு தலைப்புல இருந்த மாதிரி ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். வெரி குட், இட்ஸ் குட். நல்ல எல்லா சிட்டிஸ்லயும் ஏர் குவாலிட்டி இஸ் வெரி புவர் இல்லையா? அப்ப நாங்க எல்லாரும் பட்டணத்துக்கு போவோம், பட்டணத்துல இருந்து கிராமத்துக்கு மூவ் பண்ணாதான் ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஆனா யாருக்கு தயாரா இருப்பாங்க? ஒருத்தரும் தயாரா இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரோட தான் நாம சீவிக்கணுமோ தெரியல. ஸோ அது ஒரு பாயிண்ட். எவ்வளவுதான் மெக்கனைஸ் பண்ணினாலும் அதான் இந்த ஏர் குவாலிட்டி ஒன்று. ட்ரிங்கிங் வாட்டர் இப்போ ஆல்ரெடி காசு கொடுத்து தான் வேண்டுறோம். மற்ற உணவும் சத்துள்ள உணவு எவ்வளவுதான் இவங்க ப்ரோசஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சத்து இந்த சூப்பர் மார்க்கெட்ல வேண்டுற மரக்கறியும் சில இடங்கள்ல போய் இந்த சொல்லுவாங்க ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லி, அப்படியான இடத்துல மரக்கறி எடுத்து பார்த்தா வித்தியாசம் தெரியுது. பளிச்சுன்னு இந்த கலர் ரேலே அவங்க எக்ஸாமின் பண்ணி இந்த லெபார்டரியில டெஸ்ட் பண்ணி சொல்றாங்க, இந்த தக்காளி நீங்க வேண்டுற சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் அவ்வளவு சத்து குறைவா இருக்குன்னு சொல்லி. ஏதோ அது வசதிக்காக பையிங் இட், பட் தெரியாதா அதனுடைய ஹெல்த் நாங்கள் எவ்வளவுதான் இம்ப்ரூவ் பண்ணாலும் நோயை எதிர்த்து செய்தாலும் அதோட எக்ஸசைஸை பற்றி சொன்னாங்க. அப்பயே எக்ஸசைஸும் குறைஞ்சிருந்தா ஐம் நாட் ஷுவர் ரியலி. என்னென்னு சொன்னா நீங்கள் அப்போது சொன்னீங்க இந்த சுகரை குறைக்கிறதுக்கு தான் மருந்துன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சுகரை பேர்ன் பண்ணணும். என்னென்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவுதான் சுகரை குறைச்சாலும் அதில் அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, கொழுப்புல இருந்து கலரி எடுக்கிறது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற கலரி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் தான் இந்த டயபெட்டிக் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்குது. நீங்கள் எடுக்கிற கலரியை குறைச்சிட்டே வந்தா அதாவது எங்களுக்கு வந்து முந்தின மாதிரி இந்த கலரி இன்டேக் தேவைப்படாது.
ஸ்பெஷலி வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருந்தால் எல்லாரும் காரில் தானே ட்ராவல் பண்ணுறோம். அப்போ அன்லஸ் நாங்கள் நல்லா 4 மைல் 5 மைல் நடந்தால் தான் அது பேர்ன் பண்ணும். அப்படித்தான் நான் பேலன்ஸுக்கு வரலாம் இல்லையா? அப்போ இப்படி எடுத்துக்கொள்வோமே. இப்போ டாக் வர இடத்துல இப்போ இந்த இந்த ஃபியூயல் இருக்குது இல்லையா, டு கிரியேட் எனர்ஜி, அது நாங்கள் தேவையான அளவு ஃபியூலை போட்டுட்டு ஒரு வாகனத்தை ஓட்டுறோம். நாங்கள் சாப்பிட்றது தேவைக்கு மேலால சாப்பிட்றோம். அப்போ அது கொஞ்சம் தே கெட் ஸ்டோர்ட். ஆனால் அது ஸ்டோர் பண்ண தான் எங்களுக்கு பிரச்சனையே வருது. அப்போ அதுக்காக நான் குறைச்சிட்டு வரணும் கேலரியை, அல்லது பேர்ன் பண்ணணும். அப்போ தான் ஒரு பேலன்ஸுக்கு வரும் இல்லையா? அப்படித்தான் நானும் பார்க்குறேன். ஓகே, வேற யாராச்சும் பேசுறீங்களா சார்? அதுக்கப்புறம் 2 பாயிண்ட். ஒன்று வந்து இந்த வாட்டர்னால வார் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வாட்டர்னால ஒவ்வொருத்தர் அடிச்சுப்பாங்க. 2வது வந்து நம்ம இந்தியாவிலே வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம் ஃபியூச்சரில் வந்து ஹைட்ரஜனில் ஓட்ட போகிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துலவே வந்து ஹைட்ரஜன் ட்ரெயின்ஸ்லாம் ஓட போகுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி புது ஃபியூல்லாம் வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, வெரி குட், சூப்பர். மாலதி, வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். 100 வருஷம் அப்படின்னும் போது நம்மளோட ஜென்ரேஷனே 4th 5th ஜென்ரேஷனுக்கு போயிடும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஆக்சுவலி அப்படிதான் இருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம பசங்களும் இருக்க மாட்டாங்க, நம்ம பேர பசங்களும் இருக்க மாட்டாங்க போல 100 வருஷம் அப்படின்னும் போது. ஆனா நான் பாப்புலேஷன் வந்து இந்த அளவுக்கு அதிகமாகாது இந்தியால. ஆனா இப்ப கூட சொல்றாங்க இந்தியால வந்து இப்போதைக்கு இந்தியால வந்து நம்ம தான் வந்து லீடிங்ல இருக்கோம் உலகத்துல. ஆனா அது குறைஞ்சிரும் அப்படின்றாங்க. ஏன்னா வயசானவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளோட லைஃப் வந்து 50ல இருந்து இருந்தது இன்னைக்கு 70-80 ஆயிப்போச்சு லைஃப் ஸ்டைல். அப்போ வயசானவங்க தான் அப்ப நிறைய ஆயிட போறாங்க. 100 அப்பவும் நிறைய வயசானவங்க இருக்க போறாங்க. அதுக்கப்புறமா இந்த நம்மளுக்கு வந்து நிறைய ஏற்கனவே வந்து விவசாயம் ஃபுட்டு நம்மளுக்கு பத்தலை அப்படின்றதால தான் நிறைய வந்து அதுல நிறைய இப்போ கத்திரிக்காய்க்குள்ள எல்லாத்துலயுமே வந்து தக்காளி எல்லாமே வந்து அந்த நேச்சுரல் இல்லாம போயிடுச்சு. அந்த மாதிரி பண்ண போறாங்க. இப்போ வந்து பாலும் பத்தலை அப்படின்றது வந்து இந்த ஜெர்சி அது மாதிரி எல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி இன்னும் வேற எதனா கண்டுபிடிக்க போறாங்க. இன்னும் இந்த உலகத்துல வந்து இடம் இருக்காது. சார் சொன்னார் இல்லையா, இந்த புதைக்க மாட்டாங்கன்ட்டு. கண்டிப்பா இடம் இருக்காது, புதைக்கிறதுக்கு இடமே இருக்காது. அப்ப எரிக்க தான் போறாங்க 100 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் இந்த பசங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அப்படின்றது கூட ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா இப்பவே வந்து லிவிங் டுகெதர் வந்துருச்சு. அப்போ நம்மலாம் வந்து நம்ம மூதாதையர்களை பார்த்து வந்தோம், வழி வழியா வந்தது நம்ம கல்யாணம், கூட்டு குடும்பம் அப்படி எல்லாத்தையும் பார்த்துனே வந்ததால நம்ம ஜென்ரேஷன் இப்படி இருக்கு. இப்பவே லிவிங் டுகெதர் வந்துச்சுன்னா இன்னும் 100 வருஷம் பொறுத்து அது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரில. அதே மாதிரி கல்யாணம்னா என்னான்னு கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது 100 வருஷம் பொறுத்து பிள்ளைங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க, அமெரிக்காலேருந்து தான் வந்திருந்தாரு. அவர் பேசும்போது சொல்றாரு, ஏன் பொண்ணுங்களாம் கல்யாணம் பண்ணுமா தெரியல, கல்யாணம்னாலே வாந்தி எடுக்கிறாங்க இப்பவே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர். நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்படிதான் 100 வருஷம் பொறுத்து. ஆனா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஏஐலாம் நல்லா டெவலப் ஆயிடும். நிறைய மக்கள் வந்து இப்போ எப்படி டிராவல் நம்ம வந்து இப்போ ட்ரெயின்ல ஃப்ளைட்ல அந்த மாதிரிலாம் போகிற மாதிரி நம்ம ராக்கெட்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே வந்து அமெரிக்காலேருந்து இப்போ போகிறாங்க போல மக்கள் வந்து பயணிகளாக கூப்பிட்டு போகிறாங்க. அது மாதிரி இருக்கிறது நிறைய இருக்கும். இதெல்லாம் தான் நான் வந்து நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்க போகுதுன்றது. நம்ம பார்க்க போகிறதில்ல, ஒரு கற்பனை தான் இதெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வந்து இப்போ நான் வந்து நம்ம சார் இது புத்தக கண்காட்சியில் போயிட்டு நம்ம சார் வள்ளியப்பன் சாரோட ஒரு புக்கு வாங்கினேன், திட்டம் 6ன்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் இவர் இதை மாதிரி நிறைய கேள்விகளை வைக்கிறாரு. அந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டு நான் அதை கொண்டு வந்து நம்ம தளத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். திட்டம் 6 தான் வச்சிருக்கிறாரு. அதுதான் வந்து சொல்லணும். சார் வந்து சொல்லிட்டாரு, நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க இதை அப்படின்ட்டு. அதுல பலதரப்பட்ட கேள்விகளை வைக்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இது படைப்பு மக்கள் வந்து படைச்சதோட இதுவே இல்லாம போயின்னு இருக்குது. எல்லாத்துலயும் வந்து கலப்படம் வந்தது. நம்ம வந்து ஜென்ரேஷனை வந்து பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த காலத்துல வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் அவர் கேட்கிறாரு. அவர் மனசுல என்னென்ன இருந்ததோ எல்லாத்தையுமே கேட்கிறாரு. அது கொண்டு வந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, டிஸ்கஷன் நல்லா இருக்குது.
சூப்பரா இருக்கு. அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ. கோபால்ரத்னம் சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு திங்கிங்கான டாபிக் சார் இன்னைக்கு. அதாவது 100 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்றதுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு பின்னால போய் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு முன் ஜெனரேஷனும் நம்ம ஜெனரேஷனும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க முதல். ஆனா இப்போ இந்த ஃப்ளைட் நாம் இப்போ யூஸ் பண்ற ஃப்ளைட்டை பார்க்கும்போது ஒரு எனார்மஸ் ஒரு வளர்ச்சி, அபரிதமான வளர்ச்சி. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் வந்து ட்ராக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மனிதனுடைய சின்ன மூவ்மெண்ட் கூட ட்ராக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. மேடம் வசந்தி மேடம் சொன்ன மாதிரி டிசீசஸ் எல்லாம் வந்து நிச்சயமா வேற புது டிசீஸ் வரலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சியும் நிச்சயமா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொருத்தருடைய ஜீனும் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு என்னுடைய ப்ரெடிக்ஷன். நிச்சயமா வந்து ஜீன் பேங்க்ல ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலா இருப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் உடைய ரோல் வந்து குறைஞ்சிரும்னு மேடம் சொன்னாங்க. அதுவும் இப்பவே நடந்துட்டு இருக்குது. அது ஃபியூச்சர்ல வந்து இன்னும் அதிகமாகலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்விரான்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்துல குளோபல் வார்மிங் எஃபெக்ட் கண்டினியூஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதனுடைய தாக்கத்தினால பனிப்பாறைகள் உருகி கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. எதுவுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நிலத்துல ஒரு மாற்றங்கள் ஏற்படும்ன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட்னு சொல்லும் போது இப்போதைக்கு வந்து கடலுக்கு அடியில போற சிஸ்டம் வந்து அதிகமாக்கப்படும். ஏன்னா நிலத்துல வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டாங்க. கடலுக்கு கீழே, ஏன்னா அந்த இடம் அன்யூஸ்டா இருக்குன்றதுக்காக கடலுக்கு கீழே டனல்ஸ் போட்டு அதுவும் வழியா இப்போ ரீசெண்டா கூட நம்ம இந்தியால இருந்து துபாய்க்கு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஹியூமன் வேல்யூஸ் ஒன்று பார்க்கும்போது தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. ஃபேமிலி எல்லாம் கான்செப்ட்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. அந்த ஹியூமன் வேல்யூஸ் தகுந்த மாதிரி அந்த நேரத்தில் இருப்பாங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நிச்சயமா மாறும். எப்படி இப்போ ஸ்பேஸுக்கு போறவங்க டேப்லெட் சாப்பிட்ருக்காங்களோ அந்த மாதிரி வேற மாதிரியான ஒரு உணவு முறை தான் அந்த நேரத்துக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் சார் இப்போதைக்கு என்னுடைய திங்கிங். குட், வெரி குட், வெரி குட். வாங்க சார், சத்யநாராயண் சார் சொல்லுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த டிஃபென்ஸ் சைடு பேசலாம் சார். இந்த டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டெக்னாலஜி அது மாதிரி அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் எல்லாம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் வார்ஸ் பிட்வீன் தி கண்ட்ரிஸ். ஏன்னா இந்த நேச்சுரல் ரிசோர்ஸுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை கண்டுபிடிச்சி எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே மைன்ஸ் இருக்குல்லாம் வந்து தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் த டூ கண்ட்ரிஸ். இப்போவே பாருங்க, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில், ஜஸ்ட் ஃபார் ஆயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வார்ஸ் எல்லாம் வந்து மிசைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஃபியூச்சரில் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து த டிஃபென்ஸ் வில் பி எக்ஸலண்ட். அட் தி சேம் டைம் அந்த டிஃபென்ஸ் வச்சு என்ன பண்ணுறது, மிசைல்ஸ் எல்லாம் தட் ஷுட் பி யூஸ்டு. அந்த யூட்டிலிட்டி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா டெஃபினெட்லி தே ஹேவ் டு அட்டாக் தி அதர் கண்ட்ரி. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் we may have to face after under. That's what my feeling. ஓகே, தேங்க்யூ சார். வினோதன் சார் என்ன சொல்றீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். உங்க இதுகளை எல்லாம் கேட்டேன். 2100 சயின்டிபிக்கா மற்ற இதுகள்ல எல்லாம் முன்னேற்றம் இருக்கலாம். ஆனா மனிதனுடைய அந்த உள்ளத்து உணர்ச்சிகள் அதுகளையெல்லாம் பெரிதா மாற்றம் வந்துருமான்னு எனக்கு தெரியல. இந்த அறநெறி சார்ந்த கருத்துக்கள் இதுகளையெல்லாம், ஏன்னா அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதான் மறுபடியும் பேசுறோம். சில வடிவங்கள் மாறி இருக்கு. 1900 2000 அதை தான் பேசுறோம். இன்னொன்னு பார்த்தேன், மூவாவுடைய புத்தகம் 1960களில் பார்த்திருக்கேன். கிபி 2000 அப்படின்னு ஒரு புத்தகம். நான் அப்ப நினைச்சுக்கிறது, இன்னும் 40 வருஷம் இவர் இப்ப சொல்றாரே அப்படின்னு. அப்புறம் கிபி 2020 யாரோ அப்துல் கலாம் எழுதினார் நினைக்கிறேன்.
ஒன்றும் பெரிய, அதாவது விஞ்ஞானத்துல பெரிய மாறுதல்கள், இந்த கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டரு, இந்த பயன்பாடுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப மாற்றம் இருக்கு. ஆனாலும் மனித அடிமை உணர்ச்சிகள், பொறாமை, துரோகம், கோபம், இதுகள்லாம் எவ்வளவு திருப்பி திருப்பி படிச்சாலும் காமம் எல்லாமே அது அது அந்த உணர்வுகள் அவ்வளவு எந்த மாற்றமே எனக்கு தெரியல. இன்னும் கூட அதே மாதிரிதான் 2100 விளங்கலாம். ஆனாலும் அறிவியல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்கலாம். அது கொஞ்சம் உளவியல்லையும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார், நன்றி சார். வாங்க சக்கரபாணி சார் பேசுங்க. வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி சார். என்னுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னா, ஜென்ரலா ஹவுசஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆக போறதில்ல, மொபைல் ஹவுசஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். வேறவர் தே வாண்ட் தே வில் ஜஸ்ட் மூவ் தேர், அப்படி ஜஸ்ட் வேன் கொண்டு போற மாதிரி. ஹவுசஸ் கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு கன்வென்ட் பிளேசஸ், என்விரான்மெண்ட் தகுந்த மாதிரி அது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இன்னொன்று வந்து நம்ம லதா மேடம் மற்றவங்களாம் பேசுற மாதிரி ஃபுட்டு வந்து கேப்சூல்ஸ் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ என்ன பண்றோம், உடலுக்கு நமக்கு வந்துட்டு மருந்தே உணவு அப்படின்றது போக அதே மாதிரி கேப்சல்ஸே உணவுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நோய் தீர்க்கிறதாக இன்னைக்கு உணவு சாப்பிட்றோம், அந்த கேப்சூல்ஸ்லேயே அதே மாதிரி அந்த மெடிசன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அது மாதிரியான கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ வெளியில போனால் நம்ம வாட்டர் பாட்டிலாம் எடுத்துட்டு போகிறோம். இது என்னுடைய அசம்ஷன் என்ன இருக்குன்னுட்டா, ஐஸ் கியூப்ஸ் மாதிரி எடுத்துட்டு போவாங்க. நிச்சயமா வந்து ஃபியூச்சர்ல இதை மாதிரிலாம் பாட்டில்களை எடுத்துக்கிட்டு போய் தண்ணி குடிக்க கொள்ள, தண்ணி தட்டுப்பாடுல வந்து இல்லை பியூரிஃபைடு வாட்டர் அது ஐஸ் கியூப் மாதிரி வச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்துட்டு பாப்புலேஷன் இது வந்து நிச்சயமா நான் நினைக்கிறேன், என்னுடைய அசம்ஷன் பர்த் ரேட்டு கண்டிப்பா குறையும். ஏன்னு கேட்டா, ஒரு ஜென்ரேஷன் உருவாகிறதே உணர்வுகள் சம்பந்தப்பட்டது. நாளடைவில் போக போக அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்ற அந்த உறவுகள்லாம் போய் ஒரு மரத்து போன ஜென்மங்கள், அப்படிப்பட்ட இதுதான் மனுஷன் எதிர்காலத்தில் இருப்பான். அப்படி போகும்போது அவர்களுக்கு சரியான சந்ததிகள் உருவாகும், அது வந்து போகும் அப்படின்றது இது இல்லை. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும், நிச்சயமா பர்த் ரேட் வந்து குறையும்னு. இந்த பேங்கிங் இந்த மாதிரியான ஃபைனான்சியல் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி டிஜிட்டைஸ் ஆகிடும். எல்லாரும் கையிலையும் கார்டுங்க நிறைய அடக்கி அடிக்கி வச்சிருப்பாங்க பாக்கெட்ல, எதுக்கு என்னென்ன வாங்குறது போது அந்த மாதிரி ப்ரொவிஷன் வாங்க, அப்படி மாதிரி கார்டுகள் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. ஃபேமிலி சிஸ்டம்னு ஒன்று இருக்குமா அடுத்து நிச்சயமா நான் நினைக்கிறேன் இருக்கிறது ஒரு வாய்ப்புகள் கம்மி. இதுதான் அம்மா அப்பா தம்பி அந்த மாதிரி உறவுகள் அது இருக்கிறது கொஞ்சம் போக போக குறைஞ்சிடும். இப்பவும் நம்ம பார்க்குறோம், ஐ மீன் சோஷியல் ஈவல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இது இல்லை, சொந்த பந்தங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு போவாங்களான்றது அது டவுட்டு. அடுத்து வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்கும். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது, பெண் எடுத்து கேட்கலாம். இவங்களுக்கு நீ என்ன இருக்கு அதே மாதிரி நானும், நீ வேலைக்கு போறப்ப நானும் வேலைக்கு போறேன், நீ சம்பாதிக்க நான் சம்பாதி அப்படின்ற மாதிரி வரும்போது அது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கண்டிப்பா எதிர்காலத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்துட்டு இது சொன்னீங்க, ஹியூமன் பாடி அவனுடைய கண்ட்ரோல் வந்து இப்போ நம்ம கூட சாப்பிடும்போது இதில் எவ்வளோ கலோரி இருக்குது, அதில் எவ்வளோ கலோரி இது இப்போல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த ஃபுட்டை சாப்பிட்டா நமக்கு இதுக்கு சரியா இருக்கும் அப்படின்லாம் சிலர் இன்னமும் இருக்காங்க. இப்போ ஃபியூச்சர்ல என்ன கேட்டால் ஒவ்வொரு மனுஷனும் கையில ஒரு மீட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கேப்சூல்ஸ் இது சாப்பிட்டா இவ்வளோ ஏறும், இது இப்படி ஆகும் அப்படின்னு அவனுடைய என்டையர் ஹெல்த் கண்ட்ரோல் அப்படி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. லேண்ட் சைஸ் வந்து குறையும்னு எதிர்பார்க்குறேன் நான். லேண்ட் சைஸ் வந்து மோஸ்ட்லி அப்படியே வந்து கடலோட கலந்து நீர் பகுதி அதிகமாகவும் நிலப்பகுதி கம்மியாகவும் எதிர்காலத்தில் எக்கோசிஸ்டமே மாறி அப்படி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. ஒரு சிறந்த கற்பனை. வாங்க அமுதா மேடம் வரீங்களா? சார் எல்லாருக்கும் வணக்கம் சார். நீங்க எல்லாரும் சொல்றதெல்லாம் நான் கேட்டேன் சார், நல்லா இருந்தது. ஆனா நான் கற்பனை பண்ணல. எனக்கு இன்னைக்கு கற்பனை பண்றதே எனக்கு போதுங்கிற நிலைமையில இருக்கேன் நான். அதனால 100 வருஷம் கழிச்செல்லாம் நான் கற்பனைக்கே போகல சார். அதனால நீங்க சொல்றதெல்லாம் கேட்டேன், நல்லா இருந்தது. சரி பார்க்கலாம், நம்ம என்ன இருக்க போறோமா இல்ல நம்ம சந்ததிகள் அதாவது
கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளை குட்டின்னு எங்க அவங்க எப்படி இப்ப இருக்க போறாங்கன்னே தெரியாது. இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் எனக்கு தெரியலங்க சார். அவ்வளவுதான் எனக்கு தெரியுது. யோசிக்க தெரியல எனக்கு, அதை பத்தி கற்பனை பண்ண தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஆமாங்க சார். நடராஜ் சார் கூப்பிடலாம், வாங்க சார். இந்த கோபாலரத்னம் ஐயா சொன்னார் நினைச்சேன், இந்த 100 வருஷத்துக்கு ஒப்படைக்கல இப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாம் இம்ப்ரூவ்ட். ஆனா இன்னொரு 100 வருஷத்துக்கு பிறகு ஒர்க்கிங் பீப்புள் குவாலிட்டி தான் நல்லா இருக்கும். ரிட்டையர்மெண்ட்டுக்கு இப்ப இங்கே ஒரு பிரச்சனையா இருக்கு. எல்டர்லி பாப்புலேஷன் தான் அதிகம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் பென்ஷன் பத்தாம இருக்குது. ஸோ அன்லஸ் நாங்க பிரைவேட் பென்ஷன் எடுத்து அதை சப்ளிமெண்ட் கூட்டினாவளிய கவர்மெண்ட் பென்ஷன் மட்டும் நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட எல்டர்லி பீப்புளுக்கா மேனேஜிங்க. அப்போ இந்தியாவில் பரவாயில்ல, என்ன யங்க ஜென்ரேஷனா ஈக்குவலி இன்க்ரீசிங் இன் நம்பர். இங்கே வளர்ச்சி அடைந்த நாடுகளில் வந்து எல்டர்லி பீப்புள் தான் வேற அவங்களுக்கு பென்ஷன் பே பண்ணுறதுக்கு தேர் லிவிங் லாங்கர் ஆஸ் வெல் இல்லையா. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ ஒர்க்கிங் பீப்புள் ஆல்சோ இப்போ போகிற போக்கில் வேலையில்லா திண்டாட்டம் அப்படி இப்படி இருக்கையில் சிவில் வார்கள்லாம் கூட வரும் போல நடக்குது, rather than external war. எக்ஸ்டர்னல் வார் வந்தால் எல்லாமே அழிஞ்சிடும், அப்போ பிரச்சனை இருக்காது. இது உள்நாட்டில் சிவில் வார்னு வந்தால் தான் பிரச்சனை. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கு போல எனக்கு படுது. அஃப்கோர்ஸ் ஐ won't be living that long to see that. பார்ப்போம். நன்றி நன்றி சார். ஆனால் பென்ஷன் இந்தியாவில் இதை பற்றி பெருசா பேசுறாங்களா? சார் வாங்க சார். நம்ம இல்லாத உலகத்தை கற்பனை பண்ண சொல்றீங்க முதல்ல என்ன. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா சார், இது வந்து அதாவது 2 விதமான எக்ஸ்ட்ரீம் நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி வந்து அபண்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தண்ணி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப எடுத்துட்டு இருக்கிற சில நடவடிக்கைகள் தண்ணி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனா ஜனத்தொகை குறையும் போது நிச்சயமா வந்து தண்ணி பற்றாக்குறை வந்து இருக்காது, ஜனத்தொகை நிச்சயமா குறையும். இன்னைக்கு வந்து ஃபேமிலிஸ் வந்து நியூக்ளியர் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்காவில் வந்து நிறைய குழந்தைகள் பத்துக்கன்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, யூரோப்பு, ஆஸ்திரேலியா இதிலெல்லாம் பத்துக்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்க வந்து யாரும் வந்து குழந்தை பத்துக்க தயாராக இல்லை. அதனால் நிச்சயமாக ஜனத்தொகை குறைய வாய்ப்பு இருக்குது. மெடிக்கல் ஃபெசிலிட்டி ரொம்ப அட்வான்ஸாக போகும். ரொம்ப அட்வான்ஸாக போகும்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய இஷ்யூ கூட ஒன்றுமா இருக்காது, டக்குன்னு தீர்க்கிற மாதிரி இருக்கும். இங்கே நான் சொல்கிறது கேன்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நம்ம வந்து அட் தி ப்ரெஸ் ஆஃப் எ பட்டன் வந்து கிடைக்கிற மாதிரி தான் வரும் அப்படின்னு தோணுது. பெட்ரோல் வாகனங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லாமே வந்து எலக்ட்ரிக் பேட்டரி வாகனங்களாக மாற வாய்ப்பு இருக்குது. எஜுகேஷன் வந்து எப்படி போகும்னு கணிக்கவே முடியல சார். அது என்னால் அதை கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா முன்ன இருந்த கல்வி முறைக்கும் இப்போ இருக்கிற கல்வி முறைக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் புக்கு எடுத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டே வேறு மாதிரி இருக்குது. நான் டிகிரியில் படித்ததெல்லாம் அந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இன்றைக்கி இருக்குது. மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் போக போக எப்படி ஆகும்னு தெரியல. அதனால் தரம் வந்து நிச்சயமாக உயரும், கல்வியின் தரம் உயரும், வாழ்க்கையின் தரம் உயரும், மன ரீதியாக வந்து உயருமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக அது வந்து அது கொஞ்சம் அது எப்படி போகும்னு நம்ம கணிக்கவே முடியாது. இன்னைக்கு இன்னும் சரியாக சொல்லப்போனால் இன்னைக்கு 40 வயதுல இருக்கிறவங்க கூட 2000 வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இன்னும் 75 வருஷம், அவங்களுக்கு 115 எப்படின்னு தெரியாது. இப்போ அதனால் நம்ம என்ன மிஞ்சி போனால் 20 வருஷம் இருக்கலாம். மைண்ட் யுவர் மைண்ட் யார் நடத்துவான்னு தெரியல. எனக்கு அது ஒரு கேள்வி வந்தது. நம்ம எத்தனை புக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will be there சார். அடுத்த ஜெனரேஷன் இருக்கும். ஆமாம். ஆனால் புக்கு இந்த ஹார்ட் காப்பி வந்து புக்கு வந்து இப்போ இருக்குது, இப்போ திருப்பி வந்துட்டு இருக்கு ஹார்ட் காப்பி புக்கு. மக்களுக்கு படிக்க ஆர்வம் நிறைய வந்துருச்சு, புத்தக கண்காட்சி நிறைய வராங்க. பட் இது வந்து தொடருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா எப்போ வந்து இன்னும் எல்லாமே மின்னணு மயமாகும்போது அந்த புத்தக வடிவுங்கிறது வந்து இருக்குமாங்கிறது தெரியல, டவுட்டு தான். எல்லாம் வந்து கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை ஒன்று அப்படியே கையிலேயே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எதுக்கு புத்தகம், டவுட்டு தான் அது.
டவுட்டு தான். எனக்கு தெரிஞ்சு புத்தகங்கள் இருக்குமாங்கிறது, ஏன்னா ஒரு ஸ்டேஜில் புத்தகங்கள் குறைஞ்சிட்டு வந்தது. இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து படிக்கிறத பழக்கம் இல்லாமல் போயிருந்தது. இப்போ திருப்பி வந்திருக்கு. மறுபடியும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி ஓலைச்சுவடிகள் இருந்தது அந்த மாதிரி இருக்கு சார். என்ன சார்? ஓலைச்சுவடிகள் நாம் அதான் அதான் ஓலைச்சுவடிகள் நம்ம இப்ப பாக்குறோம்ல அந்த மாதிரி புக்ஸ் ஃபியூச்சர்ல இந்த புக்ஸ் அந்த அந்த மாதிரி புக்ஸை இருக்கலாம். பார்ப்பாங்க. இது மாதிரி தான் இருந்தது அப்படின்னு எக்ஸிபிஷனில் வைப்பாங்க. இது ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் படிச்சிட்டு இருந்தாங்க, முட்டாள்கள் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. உணவு முறை நிச்சயமா மாறி இருக்கும் சார், அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா வந்து இது எப்போ வந்து விஞ்ஞானம் முன்னேறுதோ, அதாவது சமைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கவே இருக்காது. என்னவா இது 2 டேப்லெட் போய் கடையில் வாங்கிக்க, காலையில் 2, மத்தியானம் 2, சாயந்தரம் 2 ஆமா. போய்கிட்டே இரு. நிச்சயமா வந்து இப்போ வந்து சமைக்கிறத வந்து நீங்க பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குறைஞ்சிருக்கு. பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், சமைக்கிற மனப்பான்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு இருக்கிற ஒரு 30களில் இருக்கிறவங்க, 20கள் 30களில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சமைக்கும் மனப்பான்மையே வந்து குறைஞ்சிட்டு வருது. அதனால அந்த மாதிரி தான் போகும். பட் நம்ம இருப்போமான்னு தெரியல, இருக்க மாட்டோம், அது வேற. பார்ப்போம். ஒருவேளை என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம், இந்த காணொளி இருக்கு பாருங்க, அதை 2100ல் வந்து யாராவது போட்டு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம 2001 நம்ம நிச்சயம் இருப்போம் சார் இந்த காணொளி வழியா. இப்ப சொன்னீங்களே, இதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியோட ஒரு முக்கியத்துவமே. நிச்சயமா இருக்கு சார், இது போகவே போகாது. என்ன, அதனால யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் சொல்றாரு, ஏன் கொளுத்தா தாயா அப்படிமா. டிஜிட்டல் டாக்குமெண்ட் சார், டிஜிட்டல் டாக்குமெண்ட். ஆமா. இன்னைக்கு 10 வயசு இருக்கிறவங்க வந்து இன்னும் 76, 86 இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து இதை பார்க்கறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. என்னுடைய பேரெல்லாம் இப்போ 10 வயசு அவனுக்கு, அவன் 86 வயசு. நிச்சயமா அவங்கெல்லாம் இன்னும் நீண்ட வாழ்வாங்க. அப்போ வந்து இந்த மைண்ட் ஒரு மைண்டுங்கிற தளம் இப்போவே தெரியும் அவனுக்கெல்லாம். ஸோ அவர் தாத்தா பேசுனதெல்லாம் கேட்கலாம், அது வாய்ப்பு இருக்கு. அதை சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம வாழ்வோம் 2001ல் நம்ம வந்து டிஜிட்டலா வாழ்வோம். நான் இன்னொரு செய்தி சொல்றேன். 2007ல் டிஜிட்டலா வாழ்வோம்னு சொன்னீங்க இல்லையா, அதை தாண்டி ஒரு செய்தி சொல்றேங்க. இந்த நாம போட்டிருக்க கிட்டத்தட்ட ஒரு 2000 வீடியோ இருக்கு. இந்த 2000 வீடியோவையும் ஏஐ மாதிரி ஒரு டூல், ஏஐ விட டெவலப் ஆன ஒரு டூல் அனலைஸ் பண்ணி கல்ச்சரலாவும் என்னென்ன பேசியிருக்காங்க, எப்படி எப்படிலாம் பாயிண்ட்ஸ் இருக்காங்க, எப்படி இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொருத்தரோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு, ஒவ்வொருத்தரோட டாக் எப்படி இருந்திருக்கு, ஒரு புக் எப்படி இருந்திருக்கு, ஒரு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு மைண்ட் யுவர் மைண்ட் சோர்ஸ்ல இருந்து இந்த டேட்டாலாம் நான் உங்களுக்கு கொடுக்க போகுது. புரியுதுங்களா? இது வந்து இந்த மீட்டிங்க்கு இன்னைக்கு வராதவங்க துரதிர்ஷ்டசாலிகள். சரி, ஓகே. நான் கொஞ்சம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். வசந்தி மேடம் பேசிட்டு சரி, ஓகே. இதுல முக்கியமா வந்து பாப்புலேஷன்ன்றது வந்து நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு பாப்புலேஷன் பத்தி பேசுறோம்னா, இன்னைக்கு பிள்ளைங்க குழந்தை பெத்துக்கலாமான்ற கேள்வியே இருக்குது. குழந்தை பெத்துக்கலாமா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதுக்குரிய சுதந்திரமும் இருக்குது. அதாவது நீங்க பெத்துக்கினாலும் பெத்துக்கலாம், இல்லைனாலும் இல்லை. யாரும் உங்களுக்கு குழந்தை நீங்க பெத்துக்கிதான் ஆகணும், வாரிசு வேணும்ன்ற அந்த காலகட்டத்தை தாண்டிட்டு வர ஜெனரேஷன் வந்து தாண்டி திங்க் பண்றாங்க. அவசியம் இருந்தா ஒரு சிலருக்கு பெத்துக்குவாங்க, ஒரு சிலர் வந்து வேண்டாம், நாங்க ஜாலியா இருந்துட்டு போறோம் அவ்வளவுதான் அப்படின்றத அதை நினைக்க வாய்ப்புகள் இருக்கு. அது இது ஒரு பாயிண்ட் மேக்சிமம் இருக்கு. ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்னைக்கு சொன்ன மாதிரி நான் வந்து இன்னைக்கு ஏர் வந்து கண்ட்ரோல் வந்து இந்த சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. வேர்ல்டு வைடு மிகப்பெரிய சிந்தனை இருக்கும். இதை எப்படி கட்டுப்படுத்துது, எப்படி மாசடையாத பார்த்துக்கிறது, எப்படி கிளீன் ஏர் பப்ளிக் கொடுக்கறது அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம் வரும், நிச்சயமா வரும். அதை தாண்டி நான் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறேன்னா, எவ்ரி ஒன் மேக்சிமம் லாங்குவேஜ் பேசுவாங்க. வேர்ல்டுல இருக்கிற எல்லாருமே வந்து மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு பேசுறதுக்கும் கம்யூனிகேஷன் பண்றதுக்கும் அதுக்குரிய எல்லா வசதியும் இருக்கும். பேசவும் செய்வாங்க. ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். வேர்ல்டுல எங்க போனாலும் ஈஸி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும்ன்றது என்னோட கற்பனை. வேர்ல்ட்ல நீங்க எங்க போனாலும் எந்த கண்ட்ரி எந்த கல்ச்சரல் ஃபுட்டு வேணா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை சாப்பிடறதுக்கும் ரெடியா இருப்பாங்க மக்கள். அதை சாப்பிட பழகி இருப்பாங்க அப்படின்றது என்னோட கற்பனை. அது இருக்கு.
டிராவல் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். டிராவல் வந்து அன்இமேஜினபிள் ஸ்பீட்ல இருக்கும் டிராவல். நம்ம வந்து இன்னைக்கு லைட்டிங் ஸ்பீட் வரைக்கும் போறோன்ற மாதிரி வந்து நிறைய ஸ்பீட் இருக்கும். அப்புறம் ஸ்பேஸ் டிராவல் இருக்கும். ஸ்பேஸ் டிராவல்ஸ் வந்து நிறைய ஸ்பேஸ் டிராவல் இருக்கும். ஆனா இன்னொரு கண்டத்துல போய் வாழ்வாங்களான்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா இன்னொரு பிளானட்ல போய் ரீச் ஆகுறதே ஒரு கேள்விக்குறி. வாழ்வது வந்து அவ்வளவு சுலபமா இந்த 100 வருஷத்துல இந்த இன்னும் 70 வருஷத்துல நடக்குமான்றதுக்கு கேள்விதான். ஆனா அது ஃபியூச்சர்ல நடக்கலாம், அந்த 70 வருஷத்துல நடக்கலாம். ஆனா வேற மாதிரி ஸ்பேஸ் டூரிசம் இருக்கும், ஸ்பேஸ் டிராவல் இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து யூனிவர்ஸ்ன்றதை தாண்டி மல்டிவர்ஸ் அப்படின்ற தாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த கம்ப்ளீட் யூனிவர்ஸ் போய் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் போய் பல விஷயங்களை நம்ம கொடுத்துருக்கு. இப்ப பிக் பேங் தியரியே டைலூட் ஆக போகுது அப்படின்ட்டு நீல் டைசன் வந்து சொல்றாரு. அவர் வந்து பெரிய அஸ்ட்ரானமர், பிசிஸ்ட். அவர் தான் இந்த இதுல நம்ம புளூட்டோவை இது பண்ணாரு. அவர் வேண்டாம், இது அது கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எடுத்தாரு. அவர் வந்து சில விஷயங்களை சொல்றாரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் கேர்ல ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்துடும். உங்களோட ஜீன்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் வரப்போகுது, அதை எப்படி மாத்திடலாம் அப்படின்ற ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வந்துடும். அது மாத்திட்டாவே உங்களுக்கு வந்து நீங்க எல்லாமே உறுப்பு மாற்றம் எல்லாம் ரொம்ப ஈஸியாயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஆர்டிபிஷியல் திங்ஸ் நிறைய வந்துடும். ஆர்ட்டுக்கிட்ட எல்லாமே வர வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் என்னோட இன்னொரு கற்பனை என்னன்னா, நீங்க நடந்து போயிட்டே இருக்கீங்க, கடல் வருது, தண்ணி ஆறு வருது, நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க போட்டு இருக்க ஷூவில் ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா அந்த தண்ணி மேலே நடந்து போகலாம். அந்த ஷூல ஒரு பட்டன் தட்டினீங்கன்னா ஃப்ளை ஆகலாம், ஒரு லிமிட் வரைக்கும் ஃப்ளை ஆகலான்ற மாதிரி வர வாய்ப்புகள் அதெல்லாம் வந்து என்னுடைய கற்பனையில இருக்குது. அப்புறம் உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் மாறுது. நம்ம ஒரு இடம் போறோம்னா வேற சூட் தேவையில்லை, ஒரு சூட் போட்டுக்கலாம். அந்த சூட்லயே உங்களோட டெம்பரேச்சரை தேவையான டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கும் கொடுக்கறதுக்கும் அந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாம் வந்துடும். ஷூட் போட்டுங்கன்னா நீங்க இப்ப லண்டன் போறீங்கன்னா அது குளிர்துன்னா அது உங்களுக்கு வார்மா கிடைக்கும். நீங்க இந்தியா வந்தீங்கன்னா லைட்டா மைல்டு ஏசி இருக்கிற மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஷர்ட்லயோ நம்ம பேண்ட்லயோ வந்துற வாய்ப்புகள் இருக்கு. கரன்சிஸ் பாத்தீங்கன்னா காமன் கரன்சிஸ் உலகம் பூரா ஒரு கரன்சி. இன்னைக்கு எப்படி யூரோ பூரா மாத்திக்கலாமோ பல கரன்சிஸ் இருக்கு இல்லையா, அந்த கரன்சிலாம் தாண்டி ஒரே கரன்சி வரும். அது டிஜிட்டல் கரன்சியாகவும் இருக்கலாம். அப்புறம் வந்து நிறைய புது ரிலீஜன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஏன்னா மக்கள் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விட்டு போக மாட்டாங்க. அதுக்கு ஒரு சில குரூப்புகள் இருக்கும். அவங்க வந்து புது ரிலீஜியஸ் கொண்டு வருவாங்க, வேற மாதிரி ஒரு இது பண்ணுவாங்க. இந்த ஏஐல என்ன டெவலப் பண்ணாலும் என்ன மாதிரி நீங்க டெக்னாலஜி வந்தாலும் அத்தனையும் வந்து அது வந்து முழுக்க இறைவனோட சக்தியில தான் நடக்குதுன்றது சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொர்க்கம் நரகம் அப்படின்னு நம்ம என்னதான் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஆரம்பிச்சு இதெல்லாம் வந்து இவ்வளவு இதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்தாலும் சொர்க்கம் நரகத்தை நம்புற கும்பல் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் பேசுறேன். வசந்தி மேடம் பேசிட்டு வாங்க மேடம். பேசுங்க சார், நீங்க பேசுனா பேசுங்க. இல்ல ஒன்றும் இல்லை, நான் என்னோட கற்பனை என்னன்னா, சைல்டு பர்த் வந்து அதாவது சில்ட்ரன் வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் இனிமே நடக்கும். ஏன்னா வந்து இப்போ நிறைய கே அப்புறம் லெஸ்பியன் இவங்கெல்லாம் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் அமெரிக்காலாம் நிறைய பேர் குழந்தை வேண்டான்னு இருக்கவங்களும் இருக்கிறாங்க. அப்படி அந்த பாப்புலேஷன் குறையும் போது சில்ட்ரன் ஃபேக்ட்ரினே ஒன்று இருக்கும், சைல்டு ஃபேக்ட்ரி. அங்கே போய் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, பேபிஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அங்கேயே அந்த டியூப் எல்லாம் அதிலே வச்சு இந்த மாதிரி இது வந்து ஆஃப்ரிக்கன் குழந்தை, இது வந்து அமெரிக்கன் குழந்தை, இது வந்து மிக்ஸ்டு குழந்தை, இது கண்ணு ப்ளூவாகவும் பிளாண்டாகவும் இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த குழந்தைய நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் வரப்போகுது ஃப்யூச்சரில். எப்போ பாப்புலேஷன் குறையுதோ அப்போ வந்து இந்த மாதிரி அவங்க வந்து க்ரியேட் பண்ணி குழந்தைங்களை க்ரியேட் பண்ணுவாங்க. அது கட்டாயம் நடக்கும்னு நான் நிறைய நினைக்கிறேன். ஏன்னா வந்து மேன் பவர் இல்லாமல் முடியாது. ஸோ மேன் பவர் வேணும். அந்த மேன் பவர் வந்து ஒரு வேர்ல்டு வார் வந்தாப்புல இன்னொரு வார் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ரொம்ப பெரிய டிசாஸ்டர் நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க, ஹியூமன் பீயிங்கை க்ரியேட் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க ஏற்கனவே சேர்த்து வச்சுருப்பாங்க, அந்த பேங்க்ல இருந்து அவங்க எடுத்து கிரியேட் பண்ணுவாங்க. இது என்னோட இமேஜினேஷன். குட் மேடம், குட். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ இந்த
பேபி ஃபேக்டரிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனா பேபி ஃபேக்டரிஸ் இருந்தாலும் வந்து எந்த அளவுக்கு வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறிதான். ஏன்னா இவங்களோட திங்கிங்லாம் வேற மாதிரி மாறிட்டு போகுது. குழந்தை பெத்துக்கிறதுன்றதே இப்போ பேர்டன் நான் நினைக்கிறப்ப குழந்தைய எடுத்து வளர்க்கணுமான்றது அந்த அந்த இதுவும் வந்துடும், அந்த ஒரு தாட்டும் வந்துடும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதாவது அதுதான் ஹியூமன் பீயிங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஆமா வரணுன்றதுக்காக. ஆமா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அப்பா அம்மாவே வேண்டாம், அப்பா வேண்டாம். அம்மா இல்லாம அந்த குழந்தைங்களை ஒரு 200 குழந்தைங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அவங்களை ஆமா வளர்த்து அந்த வளர்த்து ஆர்மிக்கு ஒரு ஒரு கண்ட்ரிலயே டெவலப் பண்ணி பாப்புலேஷன் வேண்டாம்னா இந்த மாதிரி அது பண்ணிடுவாங்க, வந்துடும். கட்டாயம் வந்து அது பண்ணுவாங்க. அது வர வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து நல்ல ஒரு கற்பனை தான். நல்ல கற்பனைன்றதை விட இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆமா, நம்ம காசு இருக்காதுங்க, கட்டாயமே காஸ்ட் இருக்காது. அதெல்லாம் அதெல்லாம் வந்து 100 வருஷத்துல அழிஞ்சிடுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான் இருக்குது. ஆனா வந்து ஏன்னா அதுல வந்து இன்னும் அந்த மேரேஜ்ன்னு வரப்ப அந்த காஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. எத்தனை டெவலப் ஆனாலும் வந்து அதுல மாற்ற முடியல. மற்ற எல்லா விஷயத்திலயும் பரவாயில்லன்னு தோணுது. மேரேஜ்னு வரப்ப லவ் மேரேஜ்னா அப்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். பட் மேரேஜ்னு வரப்ப அது என்ன கொடுமை, அதுல என்ன விஷயம்னா காஸ்ட் மட்டும் இல்ல, அதுல சப்காஸ்டும் ரொம்ப பார்த்து அது ரொம்ப டெப்தா பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்றதுல அது இன்னும் இருக்குது. அது இன்னும் 100 வருஷம் கழிச்சு போகுமான்றது எனக்கு ஒரு டவுட் தான் அது. ஆனா போகலாம், அது போனோம்னா இன்னும் 200 300 வருஷம் வரலாம், அப்போ போகலாம். ஏன்னா சில இடங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இந்தியாவில வந்து ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க, விடல. ஜெனரேஷனா பிடிச்சிட்டு வராங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது, இதை விட ஸ்ட்ராங்கா இருக்கு. பல கிராமங்கள்ல நான் பார்த்தேன், பல ஊர்கள்ல பார்த்தேன். அந்த ஊர் பேர் சொன்னாலே இவங்க தான் இருக்கிறாங்க, இவங்க தான் முக்கியன்ற அந்த அந்த ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடென்டிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த ஊர் அப்படின்னாவே அந்த ஐடென்டிட்டியோட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும்னா அந்த கனெக்ஷன் வந்து உடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதெல்லாம் வந்து காஸ்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உடையாதுன்றது சந்தேகம் தான். ரிலீஜன் பல புது ரிலீஜன் வரும் அப்படின்றது என்ன விஷயம்னா, இப்ப கிறிஸ்டியானிட்டியில பல ரிலீஜன் வந்திருக்கு, மாறி இருக்கு. அதே 3-4 குரூப்பா வந்திருக்கு. ஒரு சில குரூப்ல நல்ல அமௌண்ட் பைசா கலெக்ட் பண்ணலாம், நல்ல விஷயம் இருக்கு, சம்பாதித்து பிசினஸா நடக்கிறது, அது இன்டர்னலா நடக்கிறதுனால அவங்கவுங்க கிரியேட் பண்ணி அவங்கவுங்க மக்களை கவர் பண்ணி பேசிக்கிறாங்க, இது பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா ஏர்னிங் வருது. அந்த ஏர்னிங்னால இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பீப்புள் இருக்கு. எல்லாமே பிசினஸ் தானே, நிறைய இந்த பிசினஸ் வார் வரும், பிசினஸ் வார் வந்துட்டு வரும், பெரிய பிசினஸ் வரும். பிரெயின் டு டெக்னாலஜி கனெக்ஷன்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கு. டெக்னாலஜியும் நம்மளோட தாட்ஸ் பிரகாரம் ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுதான் இவரு நியூரல் லிங்க்ல நம்ம எலான் மஸ்க் கண்டுபிடிச்சுட்டு இருக்காரு. அதை தாண்டி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ரத்ன வடிவேல் சார், ஆறுமுகம் சார், 2100 இந்த உலகம் எப்படி இருக்கும்? வாங்க, ஆறுமுகம் சார் பேசலாம், ரத்ன வடிவேல் சார் பேசலாம், லோகேஷ் பேசுறீங்களா? வாங்க சார், ஆறுமுகம் சார் வாங்க. வணக்கம் சார். நானு கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சப்ஜெக்ட் என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு, என்னால உடனே ஃபாலோ பண்ண முடியல. 2100 உலகம் எப்படி இருக்கும்? உங்களோட கற்பனை தான். கற்பனை தானே, ரைட். கற்பனை சொல்லுவோம் சார். 2100 ரொம்ப சீக்கிரமா வந்துகிட்டு இருக்கு. என்னுடைய ஆசை என்னன்னா வந்து சாதி சமயமற்ற ஒரு உலகம் வரணும்னு ஒரு ஆசை. ஆனா இது வந்து கற்பனையை விட்டுட்டீங்க. வந்து நிச்சயமா வந்து வெகு சீக்கிரத்துல வந்து 3வது உலக போர் வந்து வருங்கிறது என்னுடைய கற்பனை. ஏன்னா இப்ப உள்ள சூழ்நிலையில வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ரஷ்யா ஒவ்வொருத்தரும் தன் பலத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இதுல வந்து இப்போ வந்து அந்த ஒரு மாற்றம் வர்றதுனால ஜனங்கள் வந்து நிச்சயமா வந்து ஜனத்தொகை குறைய வாய்ப்பு இருக்குது. ஆர்டிபிஷியல் இந்த இவங்க வசந்தி மேடம் சொன்ன மாதிரி நான் இப்போ அதை நினைச்சேன். குழந்தைகள் எப்படி பிறகுனீங்கன்னா குழந்தைகளை வந்து தனியா வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் பறக்க வைக்கிற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி செய்வாங்கிற மாதிரி ஃபேக்டரிஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து என்னால் சிந்திக்க முடியல. ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் இருக்குது. நிச்சயமா வந்து சைல்டு ஃபேக்டரி உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது வந்து. அப்புறம் வந்து நாராயணமூர்த்தி சொன்ன இந்த கருத்து தான் நம்மளை பற்றி வந்து இன்னும் எல்லாமே அலசி ஆராய்ந்து மக்கள் மத்தியில கொண்டு போகப்படி இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்களா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டாங்களா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து இந்த நம்மளை பத்தி எல்லாம் பேசியிருக்க எதிர்கால சந்ததியை பத்தி இவ்வளவு தூரம் கற்பனை பண்ணியிருக்காங்களேங்கிற ஒரு நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து நாம ஒரு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து நிச்சயமா இருக்கும்.
அது வந்து ஒரு பெரிய பாராட்டுதலுக்கு உரியதான். அந்த மாதிரி இருக்குங்கிறது அதுவும் ஒரு நம்பிக்கை தான். வந்து நீங்க சொன்ன மாதிரி போக்குவரத்து வந்து மிக எளிமையா இருக்கும். வந்து எங்க போனாலும் வந்து ரொம்ப மிக எளிமையா இருக்கும். வேற ஸ்பேஸ்ல இருந்து நம்ம இதுக்கு வந்து இவ்வளவு எப்ப நாம இந்த அளவுக்கு நம்ம கற்பனை இருக்குமோ இதே போல வந்து இன்னொரு ஸ்பேஸ்ல இருந்து மல்டி ஸ்பேஸ்ல வேற எங்க இருந்தாலும் வந்து நம்ம பூமியை வந்து ஒரு வரக்கு கூட ஒரு வாய்ப்பு வந்து அதுவும் கூட நிகழலாமா. இங்க உள்ளவங்களை எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு இங்க உள்ள மனிதர்களையும் மிருகங்களையும் எல்லாத்தையும் பூமியில் உள்ள பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகலாம் அப்படின்னு சொல்றது கூட எனக்கு வந்து இது தோணுது. இன்னும் நிறைய இதை பத்தி அதை கொஞ்சம் என்னால உடனே டெக்னாலஜி நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இன்னும் யோசிக்கிறதில்லை. மனசுல நிறைய இருக்கா இருந்தாலும் அப்புறம் வந்து இடையில பேசும்போது குரலும் கூட கொஞ்சம் ஒரு ஒத்துழைக்காதனால நன்றி சார். நன்றி சார். வாங்க லதா மேடம் வாங்க. சார் நடுவில் நான் இல்லை, அப்போ யாராவது சொல்லியிருக்காங்களோ என்ன தெரியாது. 100 வருஷம் வரைக்கும் நம்ம போக வேண்டாம், ஒரு இன்னொரு 20 வருஷம் அது மாதிரி டயத்துலேயே பாப்புலேஷன் நல்லா கம்மியாகும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எல்லாருமே எடுத்துக்கோங்களேன், ஒரு 30s 40s இருக்கும்போது நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணமோ அந்த அளவுக்கு இப்போ நம்ம ஏர்ன் பண்ணல. ஸோ இது மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணும்போது பர் கேபிட்டா எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாமே வரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை, பண்ணிக்கிட்டாலும் குழந்தை பெற்றுக்கிறது இல்லைங்கிற ப்ராப்ளம் நிறைய பெருசாகும். ஏன்னா அப்படியே பெற்றுக்கிட்டாலும் முன்ன மாதிரி நார்மலாக பண்ண முடியுமான்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் தெருக்கு 2 தெருக்கு ஒரு ஐவிஎஃப் இப்போவே இருக்குது. அப்போ த்ரூ திஸ் டைப் ஒன்லி அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால மக்களுக்கு கஷ்டங்கள் அதுவும் வரலாம். ஆனால் அதில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நிறைய கஷ்டம், அது ஃபிசிக்கலாக என்னென்னவோ பிரச்சனை சொல்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகும் இன்னும் டெக்னாலஜி டெவலப் ஆகி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மேஜராக அஃபெக்ட் ஆகிற இது சான்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ சார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்க. நானும் அதே தான் நினைக்கிறேன். நம்மளோட கற்பனை தான், அது மைண்ட்ல ஏறி இங்க சொல்றேன். அதுதான் நான் என்ன கேக்குறேன்னா, நம்மளோட கற்பனையில என்ன சொல்லுது அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். எனக்கும் அது தோணுது. கற்பனை பண்ணுங்க. இன்னும் வேற எதுனா பேசலாம். வேற யாராச்சும் பேசுறீங்களா? வணக்கம் சார். வணக்கம் 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 சார். 2100ல இந்த உலகம் எப்படி இருக்கும்? உங்களோட கற்பனை என்ன சொல்லுது? இல்ல 2100 மட்டும் போக தேவையில்லை. லதா சொன்னது போல 50 வருஷம்னு சொன்னேன். நான் சொல்றேன் 10 வருஷத்திலேயே எவ்வளவு மாற்றங்கள் நடைபெற போகுது. எங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னு சொன்னாலே இந்த டிவி வந்தது, கலர் டிவி வந்தது, கம்ப்யூட்டர் வந்தது, இவ்வளவு அட்வான்ஸா போய் இப்போ இங்க நிக்குது. நாங்களும் நீங்களும் பேசி கொண்டிருக்கிற விஷயங்கள் இது அதையும் பேசலாது. இப்படி இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க பல விஷயங்கள் இன்றைக்கு நீங்க சொன்ன இந்த பிள்ளைகளை பற்றி, இந்த குடும்ப கட்டம், இந்த பிள்ளைகள் பெறது அந்த ரேட் குறைய போகுது, கரன்சியை பற்றி சொன்னீங்க, இந்த ஜாக்கெட்டை பற்றி சொன்னீங்க, ஷூவை பற்றி சொன்னீங்க, பல விஷயங்களை நீங்க சொல்லியிருப்பீங்க. எனக்கு என்ன கற்பனையிலேயே எனக்கு சிந்திக்க முடியல. என்ன வர்றது எல்லாத்தையும் பார்த்தால் இப்படியா யாராவது பேசினால் இப்படி ஒரு புது விஷயம் செய்யலாம். இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துருக்கு, அதுல இப்படி செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னா நான் அது ஒரு ஆச்சரியமா என்ன பார்க்க முடியாம இருக்கேன். ஏனென்றால் இனிமேல் எல்லாம் கற்பனை கடந்துட்டுது. நாங்கள் இப்ப கற்பனை பண்றது ஒரு அர்த்தமில்லாத விஷயமா இருக்கு. எல்லாமே நடக்கும், எதுவே நடக்கும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடக்கும். நன்றி நன்றி சார். நன்றி நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? வேற சப்ஜெக்ட் போயிடலாமா? ரைட், அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாமா? நாராயணன் சார் வாங்க. அரசியல் பத்தி சொல்லுங்க சார். ஜனநாயகம் எப்படி இருக்கும் அத பத்தி இன்னும் சொல்லலையா யாருமே? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். முதல்ல வந்து என்னுடைய கேள்விக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அரசியல் பேசுறது இல்லைன்றதுனால யாரும் பேசல. ஒண்ணு நீங்க சொன்னது கரெக்ட் தான். நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. கற்பனையில எப்படி இருக்கும் அரசியல் அப்படின்னு தான் நீங்க கேக்குறீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது அந்த நம்ம முழுக்க அந்த கற்பனையை பண்ணி பேசுனா இன்னும் நல்லா இருக்கும்ன்றது நல்லா இருக்கும். வாங்க வாங்க நாராயணன் சார் எதை சொல்ல வந்தாரு சார்? 2 பாசிபிலிட்டி இருக்கு சார். சொல்லுங்க. ஒண்ணு செதறிடும்,
இல்லை ஒரே ஆட்சியின் கீழ் உலகம் வந்துடும். ம் அது ம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ம் நிச்சயமா வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த அரசு முறை இருக்கு பாருங்க, ம் ம் நிச்சயமா மாறும். ம் ஏன்னா எப்போ டிஜிட்டைஸ் ஆகும்போது ம் அதுக்கு உண்டான தாக்கமும் ஏற்படும். ம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற எந்த அரசியல் தலைவரும் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா புது அரசியல்ல புது ரத்தம் பாய்ச்சப்படுவதற்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. ம் அப்போ வந்து மாற்றங்கள் நிச்சயமா நிறைய வரும். ஏன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து மாடர்னைசேஷன் வரும்போது அங்கேயும் மாடர்னைசேஷன் வரும். ம் 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 ஈஸியா கவர்னன்ஸ் வந்து எல்லாமே கவர்னன்ஸ் இருக்கும்போது டிரான்ஸ்பரன்சி ஜாஸ்தி இருக்க வாய்ப்பு ஜாஸ்தி. அதனால நல்லா, அதாவது இன்னொரு இன்னொரு நான் முதல்லயே சொல்லணும்னு நினைச்சேன் அந்த பாயிண்ட்டை. 2100 முதல்ல உலகம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கற்பனை எல்லாம். ஒரு 2-3 வார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சிதைந்து போக வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது ஓஷோட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, தேர்டு வேர்ல்டு வார் வருமா அப்படின்னு. அதுக்கு ஒரு பதில் சொல்லுவாரு, தேர்டு வேர்ல்டு வார் சொல்லலை, நான் ஃபோர்த்து வேர்ல்டு வாரை பற்றி சொல்கிறேன் அப்படிம்பாரு. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, தேர்டு வேர்ல்டு வார் ஒன்று வந்ததுன்னா ஃபோர்த்து வேர்ல்டு வாரே வராது, இருந்தா தானையா வரும் அப்படின்னு. அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிக்கும் வாய்ப்பு இருக்கு. அரசியல் வந்து இது ரெண்டு பக்கமும் மாறுவதற்கு வாய்ப்பு. ஏன்னா இப்போ எப்போ டெக்னாலஜி ஜாஸ்தி ஆகுதோ, இப்போ அரசியலே இந்த டெக்னாலஜி வரும்போது கவர்னன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, டிரான்ஸ்பரன்சி இருக்கும்போது ஊழல் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு மேம்பட்ட சமுதாயமா வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி வரும்போது. நான் என்னோட கருத்து என்னன்னா சார், இப்ப வந்து வயசானவங்க தான் அதிகமா இருக்க போறாங்க சார். அப்ப அரசியல்னு எடுத்துக்கினாலும் அதுலயும் வயசானவங்க தான் நிறைய பேர் இருக்க போறாங்க. அவங்க எங்க வந்து சின்ன பசங்களுக்கு வழிவிட போறாங்க, அவங்க எங்க பசங்களை வரவேற்க போறாங்க, இவங்களே தான் திருப்பி திருப்பி குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுவாங்க அப்படின்றதுதான் என்னோடது சார். ஏன்னா அவங்க வந்து வருங்கால தலைமுறையை வந்து யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சார். அதுதான் என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா அவங்கதான் நிறைய பேர் இருக்க போறாங்க. அதனால இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு சார். ஹோல் வேர்ல்டு கம்ஸ் அண்டர் எ சிங்கிள் பர்சன்ங்கிறது இருக்காது சார். அது இருக்காது. நம்ம ஓகே, கற்பனை தான் மேடம், கற்பனை தான், ஒரு கற்பனை தான், வேற ஒண்ணும் இல்ல விஷயம். என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு உலகத்துல 193 கண்ட்ரி இருக்குது. இந்த 193 கண்ட்ரி அப்படியே அதிகமாகிறதுக்கு இன்னொரு 50 கண்ட்ரி சின்ன சின்ன கண்ட்ரிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னோட கற்பனை. வாங்க வசந்தி மேடம் சொல்லுவாங்க. இல்லை, அதாவது அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமே வேர்ல்டு வார் வரதை விட மாட்டாங்க. வேர்ல்டு வார் வரத்துக்கு விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அது அதனோட டெவஸ்டேஷன் தெரியும், அது எவ்வளோ மோசம் தெரியும், எவ்வளோ வளர்ந்துருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. இது இப்போ இந்த ஏன் சைனா கிட்ட பயப்படுறாங்க, சைனா இங்கே வர பயப்படுறாங்க, எல்லாமே என்ன, ஒன்று அழிஞ்சிருச்சுன்னா இவ்வளோ டெவலப் பண்ணது அழிஞ்சிரும்னு எல்லாருக்குமே அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த உலகம் முழுசும் வேர்ல்டு வார் அடுத்தது வராது. சண்டை வரும், சண்டை வந்தால் கூட ஓரளவு ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னாப்புல ஏஐ வந்துருச்சுன்னு அப்படின்னா இன்னும் ஈஸியாக போயிடும். அதாவது முதல்ல வந்து இராணுவ வீரர்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், நீ வச்சிருக்கேன் நானும் வச்சிருக்கேன், என்ன ஒன்று அடிச்சிருவேங்கிறது. அதனால வேர்ல்டு வார்க்கு போகவே போகாது. ரெண்டாவது என்னன்னா, ஒருத்தர் கீழே வர்றது ரொம்ப சான்ஸ் குறைச்சல். ஆனால் 4 கண்ட்ரியாவது டாமினேட் பண்ணும், 2-3 கண்ட்ரி டாமினேட் பண்ணும். இப்போ ஒரு கண்ட்ரி டாமினேட் பண்ணாப்புல இருக்குல்ல, அது மாதிரி இல்லாம 4 நம்ம கண்ட்ரியும் வரலாம். நம்ம இந்தியா டாமினேட் பண்ணலாம், சைனா டாமினேட் பண்ணலாம். அது மாதிரி 4 கண்ட்ரி அட்லீஸ்ட் மேலே இருக்கும். எல்லாமே அவங்க கிட்ட கையில இருக்கும், அது மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நான் யோசிக்கிறேனே ஒழிய வேற யாராவது பேசுங்க, அது எப்படி இருக்கும்னு நினைச்சு. என்னோட இதுல வந்து வார்ன்றத பேஸ் பண்ணி நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2100 நிச்சயமா மனுஷன் போய் சண்டை போட மாட்டான். அது முடியும், இப்பவே மாட்டேன். எல்லாமே ரோபோ தான், டெக்னாலஜி தான் போய் சண்டை போடும். மிலிட்ரின்னா அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்றதுக்கு மட்டும் தான் இவங்க இருப்பாங்களே தவிர, முழுக்க எல்லா கண்ட்ரிலையும் அவங்க இது நம்ம இன்னைக்கு ட்ரோன் போற மாதிரி ஃபிளைட்டு முதல் கொண்டு இது ரோபோ முதல் கொண்டு பல விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜி தான் போய் சண்டை போடுமே தவிர, நம்ம மனுஷன் டெக்னாலஜி தான் சண்டை போட்டுக்கோம். இதுதான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் வந்து பல சேஞ்சஸ் வரலாம்.
அது எப்படி வரும்னா கொஞ்சம் நம்ம இப்பயே வந்து இப்போ பொலிட்டிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே பேப்பர் ஒர்க் கிடையாது, பல கண்ட்ரில வந்து பேப்பர் ஒர்க்கே கிடையாது, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அந்த அந்த இடத்துல வந்து நம்ம டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு. பல பல இடங்கள்ல டிரான்ஸ்பரன்சி, நம்ம நாட்டெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பல கண்ட்ரில வந்து டிரான்ஸ்பரன்சி அதிகமா இருக்கு. அந்த டிரான்ஸ்பரன்சி இன்னும் கொஞ்சம் வளர வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் வந்து கொள்ளடிக்கிறதெல்லாம் வேற மாதிரி கொள்ளடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்காது, கொஞ்சம் வேற மாதிரி அடிப்பாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. பொலிட்டிக்கலா வந்து என்னன்னா தைரியமா வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிற, அது இன்னைக்கு வந்து பயப்படுறாங்கல்ல, அது எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு திறன் வர வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் இருக்குது என்னுடைய கற்பனையில இருக்குது, அவ்வளவுதான். யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, பாலிடிக்ஸ்க்கு வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு வருவாங்க. கட்டாயம் நிறைய கண்ட்ரில யங்ஸ்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ஓல்டா போயிருவாங்க. என்னுடைய கருத்து மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு நம்மளுடைய பாலிடிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் மினிஸ்டர், இப்போ என்னுடைய வியூவில் என்ன ஆகணும் ஃபியூச்சரில் டெஃபினட்டாக தேர் பி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த முனிசிபாலிட்டோ கார்பரேஷன் அங்கே ஒரு மேயர் இருப்பார், அவருடைய எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷனில் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்தியாவில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாமே டீலிங் பண்ணிட்டு தே ஹேவ் ஏ லோக்கல் ரிசோர்ஸஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி. இன்னொரு முக்கியமானது பேசணும் சார், எஜுகேஷன். எவ்வாறு வந்து இந்த கல்லூரில பாடத்திட்டமெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா என்னுடைய முகத்தில் டெஃபினட் இந்த மாதிரி சிஸ்டம் இருக்காது. அதாவது கல்லூரி போகிறதோ இல்லை ஸ்கூல் போகிறதோ நிறைய வந்து சிஸ்டம் மேபி டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டில் வந்து என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் லைக் தட் தே கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ கொடுக்குற மாதிரி நிறைய இடத்துல இதை போய் நீ இது பண்ணிட்டு இந்த சிலபஸ் கவர் பண்ணுங்க. நம்ம ட்ரெடிஷ்னல் பெல் அடிச்சா மணி அடிச்சா போகிற கிளாஸுக்கு பள்ளிக்கூடம் போகிறது அதெல்லாம் தேர் பி ரெவல்யூஷனரி சேஞ்சஸ். ஐ திங்க் ஸோ. அது இப்பவே இல்லை. கிளாஸ் ரூம்லாம் வீட்லயே வந்துரும். நீங்க எப்படி தியேட்டர் வீட்ல வச்சிருக்கீங்களா, கிளாஸ் ரூம் ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல அவங்க வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க லெக்சர் அடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எக்ஸாம் பண்ணிடுவாங்க. அப்படிதான் வரும். எஜுகேஷன்ல வந்து அந்த சேஞ்சஸ்லாம் வந்துற வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேலைக்கு போறது கூட எல்லாரும் வெளியில போய் வேலை செய்ய போறீங்க, வீட்ல இருந்து வேலை செய்ய ஒரு சிலதை தவிர இன்னைக்கும் அது வேற இடம்லாம் போய் தான் ஆகணும். இண்டஸ்ட்ரீஸ் கூட ஸ்பிளிட் ஆயிடும். ஒரு இடத்துல அசம்பிளிங் வச்சிருவாங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அங்கங்க இன்னைக்கும் நடக்குது. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வர வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. கோபாலரத்னம் சார் சொல்லுங்க. சார், இந்த பொலிட்டிக்கல் பத்தி பேசும்போது நிச்சயமா இந்த ஓட்டிங் சிஸ்டம் வந்து மாறுபட்டு இருக்கும். ஓட்டிங் சிஸ்டம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதோ இல்ல நம்ம போய் பூத்துல போய் ஓட்டு போடுற சிஸ்டமோ நிச்சயமா இருக்கிறதுக்கு சான்சஸே இல்லை. வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் வரலாம். நாங்க வந்து மெயில்ல தான் பண்றோம். நாங்க வந்து யாருமே பூத்துக்கு போறது இல்ல. அங்க வந்து மெயிலிங் ஓல்டு 65 and above you have the chance to மெயில் பண்ணிடுவாங்க. உண்மை. வேற யாராச்சும் வேற யாரா பேசுறீங்களா? நடராஜ் சார். ஒரு குரூப், அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒரு குரூப் வந்து ரூல் பண்ணும் ஒரு கண்ட்ரியை வந்து. ஒருத்தர் மட்டும் ரூல் பண்ணாம, இப்போ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படி இல்லாம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு குரூப் ரூல் பண்றாப்ல. ஏன்னா ஒருத்தர் கையில இது போவேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஊழல் ஜாஸ்தி, ஒருத்தர் கையில இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் ஒரு கமிட்டி மாதிரி இருக்கும், ஒரு செனட் மாதிரி இருக்கும். அவங்க எல்லாருக்குமே அந்த ஆக்சஸ் இருக்கும், எல்லாருக்குமே வந்து அந்த பவர் இருக்கும். ஒருத்தர் கையில கொடுத்தா இது தப்பு நினைக்கிற காலம் வரும். வேற கட்சி கூட்டுன்னு சொல்றீங்களா மேம்? இல்ல, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, இல்ல அது இப்போ வந்து நம்ம இதுல பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க வச்சுங்களேன். பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரு. அதே டிவைட் ஆயிருக்கும். அதே டிவைடுக்கு அவங்க 4 பேர் சேர்ந்து கூட்டம் நடத்துறது. பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். அப்படிதானே மேம் கர்நாடகால பேசினாங்க. 2.5 இயர்ஸ்க்கு ஒருத்தங்க சிஎம், அடுத்த 2.5 இயர்ஸ்க்கு இன்னொருத்தங்க சிஎம் நாங்க. அதுக்கப்புறம் அது மாறிடுச்சு. பட் அப்ப ரூல் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப சம் இயர்ஸ் பிஃபோர் எலெக்ஷன் இப்ப யாருமே வரல வச்சுங்க, யாருமே இந்த பாலிடிக்ஸ்க்கு வரமாட்டோம், இது டர்ட்டி, வரல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அடுத்த ஆப்ஷன் என்னன்னு யோசிப்பாங்க அவங்க. அடுத்த ஆப்ஷன் என்ன, சரி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. சார் நிச்சயமா சர்வாதிகாரம் வரும் சார். வராது சார். நிச்சயமா சர்வாதிகாரம் வரும்னு ஒரு இது. அவங்க கீழே வந்து
ஒரு நான் வசந்தி அம்மா சொன்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்து டெபியூட் பண்ற மாதிரி ஒரே ஒத்த கொள்கையை சார்ந்து இருக்கிறவங்க மாதிரி இருக்கணும். நிச்சயமா வந்து மனுஷங்களை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்காது. மனுஷங்களை வந்து ஆட்சி செய்யற மாதிரி மிஷின் எல்லாமே இந்த மிஷின்கள் கண்ட்ரோல் எல்லாமே சொல்ற மாதிரி அப்படிதான் இருக்கும். எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி ரூல் மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சார். நீ எல்லா இடத்துலயும் ஃப்ரீயா போக முடியாது, எல்லாத்துலயும் ஃப்ரீயா இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை நிச்சயமா அரசாங்கம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா ஒரு உலகம் வந்து சர்வாதிகாரத்துல இருந்து ஜனநாயகத்தை நோக்கி வந்துருச்சு. சோ இப்ப திருப்பி ஜனநாயகத்துல இருந்து பின்னோக்கி போக மாட்டாங்க சார். அது இன்னும் முன்னோக்கி போதும். சர்வாதிகாரம் வராதுன்றது என்னோட பாயிண்ட். என்ன ரீசன்னா எல்லாருக்கும் இப்ப நிறைய தெரிஞ்சிருச்சு. அப்பெல்லாம் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியாது. அண்ட் மீடியா பவர்ஃபுல்லா இருக்கு. அதனால சர்வாதிகாரம் வரத்துக்கு விட மாட்டாங்க. இப்ப நேபாள்ல எவ்வளவு பெரிய புரட்சி நடந்தது இல்லையா? அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்லயே கல் எடுத்து இது பண்ணி அது மாதிரிலாம் நடந்துச்சு. அதனால சர்வாதிகாரத்துக்கு வராது. நான் நினைக்கிறேன் சர்வாதிகாரம் எப்படின்னா வந்து அதாவது ஒரு 10 பேர் ஒரு 50 பேரோ 100 பேரோ இருக்கிற மாதிரி ஒரு அரசியல். நம்ம இந்தியா எடுத்துக்கிறோம், இந்தியா ஃபுல்லா இருக்கிறது மொத்தமா வந்து இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு டிசிப்ளின். சைனா மாதிரி கண்ட்ரியோ இல்லை இந்தியா மாதிரியோ இல்லை ரஷ்யா மாதிரியோ இந்த மாதிரி மொத்தமா ஒண்ணு சேர்ந்து இருந்துட்டாங்கன்னா அவங்க ஒருத்தர் கொடைங்களோ ஒருத்தருடைய ஆலோசனை பேர்ல இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல்லாமே மிஷின் தான் கண்ட்ரோல்ல வரலாம். அந்த மாதிரி நம்ம முன்னேறலாம். நீங்க டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும். டிசிப்ளின் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவை நிறைவேறப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வந்து இப்பயும் கூட தான் வந்து நார்த் கொரியால வந்து கிம் இருக்கிறாரு, வந்து சர்வர் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்றது நல்லா தான் இருக்கணும், இன்னும் பாராட்டிக்கிட்டு தான் இருக்கிறார். எங்களுக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி கூட அங்க உள்ள மக்கள் நிறைய பேருக்கு வந்து மற்ற உலகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்காக சொல்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ட்ரம்ப்பை பிடிக்கிறது இல்லை. சில பேர் நிறைய பேருக்கு ட்ரம்ப்பை பிடிக்குது வந்து. ஏன்னா அவருடைய கொள்கை வந்து நமக்கு கூட நமக்கு பிடிக்குது. ஏன்னா இந்தியா அமெரிக்க பொருட்களை அமெரிக்கர்கள் தான் ஆளணும் அப்படிங்கிற சொல்லும்போது நம்ம இந்தியா மக்கள் தான் ஆளணும், நம்ம பொருட்களை நம்ம தான் வாங்கணுங்கிற மாதிரி ஒரே கொள்கை உள்ளது. அந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து தானே ஒழிய இது கிடையாது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நன்றி சார், நன்றி. ஒரு கேள்வி இப்ப எல்லாருக்கிட்டையும் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்தியால இப்போ இருக்கிற கட்சிங்க, அதாவது ரெகக்னைஸ்டு அன்ரெகக்னைஸ்டு ரிஜிஸ்டர்டு கட்சி வந்து 2700 இருக்குது. இப்ப இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இது எவ்வளவா மாறலாம்? ஒரு கட்சி தான் சார் இருக்கும். இந்த கட்சி எல்லாம் சேர்ந்துக்கும் சார். யாரும் பில் பண்ண முடியாது சார். ஓட் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இது தப்பான ஒரு முயற்சின்ட்டு எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க. ஒரு கட்சி 2 கட்சி இருக்கும். இப்ப இந்த 2 இல்லைன்னா 3 அதுக்கு மேல இருக்காது சார். பாலிசி இப்ப இருக்கிற பாலிசி ரொம்ப தப்பான பாலிசி. யார் வேணா பார்ட்டி கொண்டு வராங்க, அதனால ஓட்டு பிரியுது. ஒரு ஸ்ட்ராங் கட்சி இருந்தா இருந்துட்டு போறோம்னு விட மாட்டேங்கிறாங்க, சும்மா ஓட்டை பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து ஒருத்தவங்களாம் ஆள முடியல, சரியா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்துட்டு இனிமே இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு யாரும் இத்தனை கட்சி தொடங்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் போடுவாங்க. 2 party system வந்துரும். 2 party system maybe. அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதை போல இன்னும் 2 மடங்கு இந்த பட்டியல் பெருகும். ஏனென்றால் அவைகள் வந்து பேர்ந்து தங்களுக்கு இரண்டாவது சுயநலம் கூடிக்கிட்டது. நான் தலைவரா இருக்கணும், நான் தலைவரா இருக்கணும், நான் தலைவரா இருக்கணும். அதுக்காண்டி தான் இப்ப கட்சி தொடங்குறாங்க. அப்ப ஆனபடியா என்ன நடக்கும் என்றால் இந்த கட்சிகள் வந்து ஒரு கூட்டு சேர்ந்து ஒரு 10 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டு, இன்னொரு 10 கட்சி சேர்ந்து அப்படி வருமே தவிர கடைசி மட்டும் இவங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு நாம ஒரு கட்சியை வச்சிருப்போம் அல்லது 2-3 கட்சியை வச்சிருப்போம் என்ற நிலைமை வரவே வராது. அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் சேஞ்ச் வரும் சார். அதாவது எப்பவுமே ஒரு சைக்கிள் இல்லை, எல்லாமே ஒரு சைக்கிள் தானே. அதனால ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் வரும், கான்ஸ்டிடியூஷனை மாத்துவாங்க. அது வேற லெவல்ல போனாதான். சரி, ஸ்ரீலங்கால எத்தனை கட்சி இருக்கு சார்? மைக் ஆன் பண்ணுங்க, மைக் அன்மியூட் பண்ணுங்க. இலங்கையில 70 சொச்சம் கட்சிகள் இருக்கு. அதுல ஆமா தமிழ் மக்கள் வந்து
மொத்தமாக 15% தான் தமிழ் மக்கள் மொத்தமாக. அவர்களுக்கு இடையிலேயே கிட்டத்தட்ட 25 கட்சி இருக்கு. இன்னும் கட்சிகள் புதுசு புதுசா உருவாகி கொண்டுதான் இருக்கு. அதான் அந்த அடிப்படையில தான் நான் சொல்றேன். அப்ப இப்படியான ஒரு நிலைமை தான் அங்கேயும் பெறப்போகுது, எல்லா இடமும் பெறப்போகுது. அப்படித்தான், அது தவிர்க்கவே முடியாது. ஒரு 1000 கட்சி வரும் பாருங்க. இப்ப 2700 என்றால் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க எழுதி வச்சு கொள்ளுங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்துல இது 5000 கட்சியா வரும். சார் இன்னொரு முக்கியமானது, கட்சிகள் வரும் சார், ஆனா வைபிளா இருக்கான்னு பாக்கணும் சார். சர்வைவல் ஆகுதா? கட்சி நிறைய ஆரம்பிக்கலாம், 100 கட்சி வயபிள் பார்க்கணும். எத்தனை கட்சி வயபிளா இருக்கு இன்னைக்கு? நிறைய பெரிய பெரிய கட்சியெல்லாம் போச்சு இன்னைக்கு பார்க்கும்போது. அது ஃபியூச்சர் 100 years டெஃபினட்டா வந்து சான்சஸ் எல்லாம் மாறுறதுக்கு ஒரு ரெவல்யூஷன் வரும். இந்த பாலிடிக்ஸ்ல வந்து டெஃபினட்டா ஒரு ரெவல்யூஷன் வரது என்னுடைய கற்பனை. வேற ஏதாச்சும் பேசுவோம், அதை விட்டுருவோம். வேற யாருன்னா இருக்கீங்களா? வேற கேள்விகள் ஏதாச்சும் இருக்கா? ஃபியூச்சர் பேசியாச்சு. உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏதாச்சும் லதா மேடம் எதனா இருக்குதா? இல்ல சார். மேத்ஸ் எல்லாம் இருக்குமா 50 வருஷம் வச்சு? சார் மேக்ஸ் கண்டிப்பா இருந்தாகணும், அதுல சேஞ்ச் ஒண்ணுமே இருக்காது. என்ன அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமும் நிறைய பேருக்கு தெரிய வரும். நிறைய இல்ல மேத்ஸ் கத்துன்னு ஆகணும், வேற வழி கிடையாது. என்னன்னா கொஞ்சம் மிஷின் போட்டு குத்துறோம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா சார், எப்பயுமே உலகத்துல வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கும்னு சொல்லுவாங்களாம். அதுபடி பார்த்தா போக போக இப்பல இருந்தே அந்த மூளை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் இன்னும் ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றாங்க. வாங்க சார், கோபால் சார். இந்த ஒரு சில யூனிவர்சிட்டியில வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சராலஜி அப்படின்னு தனியாவே டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்தியாலயும் இருக்கு, வெளிநாட்டுலயும் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வெளியே தெரியறது இல்லை. வேற ஒன்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சராலஜி இருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி இருக்கு சார். இப்ப நம்ம அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம பேசின சப்ஜெக்டா இதுதான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபியூச்சராலஜி தான். எவல்யூஷன் அதானே சார், ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம்? ஆமா, இல்ல இது கற்பனை, நம்மளோட கற்பனை தான் நிஜமாவது. அதனாலதான் நம்மளோட கற்பனைகள் எப்படி வரும் அப்படின்றதுக்கு தான் நம்ம கற்பனை பண்றதுக்கு தான் இந்த செஷனை முழுக்க நம்ம அதுதான் யோசிச்சோம். எப்படி எல்லாம் நம்மளால கற்பனை பண்ண முடியுது, எந்த அளவுக்கு யோசிக்க முடியுது அப்படின்றத நம்ம பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் சிந்தனைகளை வேற மாதிரி தோற்றலாம். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது சார்? 1 கோடி வருஷத்துக்கு அப்புறம் 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது? இருந்திருக்கும். சரி, இது எல்லாமே கற்பனை தான், நம்மளோட கற்பனை தான். 1 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்? ஏன் சார் கோடி எல்லாம் எடுத்துக்கிறீங்க? இன்னும் கம்மியாவே சொல்லுங்க. நீங்க அதிகமா யோசிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். நீங்க கம்மியா எல்லாரும் தான் யோசிக்கிறாங்களே. நான் வந்து நம்ம கற்பனையை கொஞ்சம் கொண்டு போங்க, தூரமா கொண்டு போங்க, யோசிங்க சார். அப்போ வந்து டைனோசர்ஸ் இருந்தது சார். முதல்ல டைனோசர் சொன்னாங்க, மனுஷங்க எல்லாம் அவ்வளவு இல்ல. டைனோசர் வந்து தேவர் டாமினேட்டிங் த ஹோல் திங். அதே மாதிரி இனிமே வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல 200 இயர்ஸ்க்கு அப்புறம் 1 கோடி இயர்ஸ்க்கு அப்புறம் வேற ஏதாவது ஒரு மனுஷனே ஸ்பீசிஸே இல்லாம வேற ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் வந்து அந்த அதுகள் வந்து டாமினேட் பண்ற ஸ்டேஜ் வந்தால் நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவங்க டாமினேட் பண்ணலாம். இல்லாட்டி வெளியில இருந்து அவுட் சைடு ஸ்பேஸ்ல இருந்து வேற ஏதாவது ஒருத்தர் வந்து இதை கம்ப்ளீட்டா ஆக்குபை பண்ணி நம்மளை எல்லாம் வந்து கொலை பண்ணிட்டு, இல்லாட்டி நம்மளையும் ஸ்லேவ்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஆனால் 100 இயர்ஸுக்குள்ள நடக்காது. மேபி ஒரு 1 மில்லியனுக்கு மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூப்பர் 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 சூப்பர். நம்ம அடுத்த வாரத்துல ஏலியன் பத்தி ஒரு டாக் வைப்போம். ஆமா, ஏலியன் வந்து ஆக்சுவலா இந்த இது இருந்தது சார். ஒரு ஏலியன் ஒருத்தன் வருவான், இந்த ஊருக்கு பேர் மறந்து போயிடுச்சு எனக்கு. அது ரொம்ப நல்ல மூவி. அது படம் நிறைய படம் வந்தது. அதுல வந்து நீங்க இங்கிலீஷ் படம் சொல்றீங்களா? ஆமா, இங்கிலீஷ் படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஷிப் வந்து அவனை எடுத்துட்டு போயிடும். ஆமா, போயிடும். கரெக்ட். ஒரு சீரியல் ஒண்ணு போட்டா மேடம், அதுதானே சொல்றீங்க நீங்க? சீரியல் தான் அது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஈட்டின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ரொம்ப நல்லா இருக்கும்.
அதுதான் சீரியல் தான் நான் பாருங்க, பார்த்தேன். இப்ப வந்து இவங்க சந்திரனுக்கும் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்காங்கல்ல, இப்போ ஆமா மார்ஸுக்கு ஆமா போறாங்க, அங்க அது இருக்கா இது இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி அவங்களும் வந்து ஓஹோ இதெல்லாம் வருதா, அங்க ஒண்ணு இருக்கு போல் இருக்குன்னு அவங்க வந்துட்டாங்க வச்சுக்கோங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தது. கரெக்டா நீங்க அந்த பாயிண்ட பிடிச்சிட்டீங்க வந்து. உண்மைதான். நம்ம வேற்றுக்கிரகவாசிகள் வந்து நம்ம வந்து ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அங்க வந்து பவர் தான். அப்ப காசு இருக்காது, அப்ப வந்து கட்சி இருக்காது, எல்லாம் இருக்காது, எது இருக்காது. எல்லாம் இருக்காது. அதான் அதுக்கு அப்ப வந்து சர்வாதிகாரத்தை நான் சொல்ல வந்தேன். அந்த சர்வாதிகாரம் ஏதாவது ஒரு வந்து உலகத்தை வந்து எல்லாரும் இப்ப நம்ம வந்து நீங்க சேட்டா ஒரு 50-100 வருஷத்துல வந்து ஒரு மாற்றத்துக்கு இருக்குன்னு 1 கோடி வருஷத்துக்கு முன்னாலன்னா இப்ப நம்ம வந்து மேடம் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டைனோசர்ஸ் இருந்தது எல்லாம். அப்ப அது இப்ப நாம மிருகங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம். நம்ம அடிமை அதே போல மற்ற வேற்று கிரகங்கள் வந்து நம்மளே அடிமையாக்கி வச்சிருப்பாங்க. நம்மளால சர்வைவல் வந்து சர்வைவல் டு த ஃபிட்டஸ்ட்ங்கிற மாதிரி நம்ம சர்வைவலா இருக்கவும் கூடும், இல்லாமல் இருக்கவும் கூடும். நம்மளை விட நம்ம அழிச்சிட்டு புதுசா ஒரு உயிரினத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சா கூட அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கற்பனை வந்து. அதாவது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா இப்ப நம்ம வந்து மூளையை வந்து நம்மளுடைய எவ்வளவு தூரம் பயன்படுத்துறோங்கிறது ஒரு 10%ஓ 15%ஓ பயன்படுத்துறோம்னு சொல்றோம் வந்து. இதை விட இல்ல சார், அது தவறான கருத்து சார். இல்ல நான் புரிஞ்சுக்கிட்டது தவறான கருத்து. மூளையை வந்து நம்ம முழுக்க பயன்படுத்துறோம். அப்ப சரி, அதுதான் உண்மை. ஏன்னா பிரெயின் எல்லா இடத்துலயும் வேலை செய்யுது. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது தானே தவிர மூளை வந்து நம்ம வந்து முழுக்க வேலை செய்து முழுக்க ஃபயர் ஆகுது. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ அப்ப சரி நமக்கு புரியல. அதனால சொல்லுவோம் சார் நம்ம பயன்பாடு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம. நன்றி சார். இது நான் சொல்லல, ஒரு நியூரோ சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காரு. இது பிரெயின் வந்து நம்ம வந்து முழுக்க தான் பயன்படுத்துறோம், எந்த பாட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஓகே, தவறான கணிப்பில் இது வரைக்கும் இருந்துட்டோம். பல கருத்துக்கள் அந்த மாதிரி மாற்று கருத்துக்கள் இருக்குது. அது வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அதுல நம்ம டேவிட் ஈகிள்மேன் ஒருத்தர் இருக்காரு. அவரு இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சிருக்காரு. அவரோட டாக்ல இருந்து தான் நான் எடுத்துக்கேன். குட் சூப்பர். ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கு மேல இன்னைக்கு ஒரு நல்ல டிஸ்கஷன் தான். இன்னைக்கு வந்து ஒரு கற்பனையா இருந்தது. ஒரு நல்ல கலந்துரையாடல். பல நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு கற்பனை பண்ணி பாக்குறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு வந்து இல்லைன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. இது மாதிரி வருது. இன்னொரு அடுத்த மாசத்துலயே ஒரு நாள் வந்து நம்ம இது வச்சுக்கோம், ஏலியன்ஸ் பத்தி வச்சுக்கோம், ஒரு டாக் வச்சுக்கோம். அதுக்கு நம்ம ஒரு பயாலஜிஸ்ட் எல்லாம் கூப்பிடுவோம். நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துருக்கு. பிரெயின் செல்ஸ்க்கு வந்து இந்த சிந்தர் கற்பனையில ஆக்டிவா ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா சார், அப்பதான் சார் நம்ம வாழ்றது வேற சார். பிரெயினை எப்படி எல்லாம் நம்ம பயன்படுத்தணும்ன்றது ஒண்ணு இருக்குதா. சக்கரபாணி சார் ஏதோ சொல்லுவாருங்க, என்ன சொல்லுங்க? ஒண்ணும் இல்லையா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. சிறப்பு சார், நல்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டிஸ்கஷன். இதெல்லாம் இறந்துட்டவங்களை புதைக்கிறதா எரிக்கிறதான்னு ஒரு டாபிக் ஒன்று பேசணும் இல்லைங்களா? அது என்னுடைய அனுமானம். நிச்சயமா செத்து போறதுக்கு அப்புறம் அந்த பாடிக்கு யாரும் வேல்யூ கொடுக்க போறது இல்லை. அது தூக்கி கடல்ல போடுவாங்க, கங்கையில போடுற மாதிரி கடல்ல போடுவாங்களோ எங்க போடுவாங்களோ மிருகங்களுக்கு போடுவாங்களோ தெரியாது. அந்த ஒரு இக்கட்டான நிலைமை வராது. எரிக்கிறதா புதைக்கிறதா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வராது. நிச்சயமா செத்து போறதுக்கு அப்புறம் பாடிக்கு அது வேல்யூ இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க எரிச்சுதான் ஆகணும்னு கவர்மெண்ட் சட்டம் போடும். நிச்சயமா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்க வந்து சும்மா போச்சின்னு கொண்டு எல்லாம் இருக்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்கேயாச்சும் புதைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம். அது நியூட்ரிஷியஸ் ஆகுது மரச்செடி கொடிகளுக்கெல்லாம். அந்த வாய்ப்புகளும் இருக்குது. பட் இது டிபெண்ட்ஸ். ஏன்னா ஒரே அடி எரிச்சிட்டாலும் அது வேற மாதிரி நாசமா போயிடுதுன்னு வச்சுங்க. புதைச்சா மரம் செடி கொடிகளுக்கு உரமாக மாறுது. அது ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சார் நீங்க என்ன சொல்ல வரீங்க? கடல்ல தூக்கி போடுவாங்கங்கிறீங்களா? ஆமா பாடி. நானே ஒரு ஜப்பான் படம் ஒண்ணு பார்த்தேன், லாங் பேக். அது நான் நம்ம தளத்தோட சேர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல ஆனா
வயசானவங்களுக்கு 90 வயசு மேல ஆகுதுன்னு வச்சுக்கலாம், கொண்டுட்டு போய் மலையில விட்டுட்டு வந்துடுறாங்க, அபாண்டன் பண்ணிட்டு அந்த வந்துடுறாங்க. மாதிரி கொண்டுட்டு கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அது ஆமா அது ஆமா அந்த காலத்துல இருந்த ஒரு வழக்கமா இருந்தது ஒரு நினைக்கிறேன். வழக்கமா இருந்து கரெக்ட். அந்த மாதிரி இப்ப கூட பாருங்க, இதை வந்து இன்னும் சட்டம் போடல. கங்கையில வந்து பாடி தூக்கி போடுறாங்க பாருங்க. இல்ல அவங்க சார், ஏதோ ஒரு இப்பெல்லாம் இல்ல. நம்பிக்கை இல்ல இப்பெல்லாம் இல்லம்மா, இல்ல அது இன்னும் பேன் பண்ணல. அந்த செஷன் இன்னும் இருக்குது. சார் அது சமீபத்தில் வேணாம் என்னுடைய சார் நண்பர் நமக்கு, ஒருத்தர் சார் அது வேணாம் சார் நமக்கு இல்ல அதான் சொன்னேன், அது வேண்டாம். மாதிரிலாம் இருக்குது. சோ நம்ம என்ன எதிர்காலத்துல நடக்க போகுதுன்னு புதைக்கத்தான் பேசலாம், என்ன நடக்கிறதுன்றத வேண்டாம். சார் அதான் அது எதிர்காலத்துல சார் இருக்கு புதைக்கத்தான். சொல்லுங்க சார். இருக்கு சொல்லுங்க சார். இருக்கிற இருக்கிற பரியல்லே வந்து பெஸ்ட் பரியல் வந்து சி பரியல் தான். அது எப்படின்னா, இப்போ ஆற்றுக்கு ஒரு மனிதர் இறந்தான்னா வந்து ஒண்ணு புதைக்கணும், இல்லைன்னா எரிக்கணும். இது கரெக்ட் ரெண்டுலயும் இல்லாம இப்போ அந்த ரெண்டுக்கும் வாய்ப்பு இல்லாம இப்ப கடல்ல போய்கிட்டு இருக்கோம், கப்பல்ல போய்கிட்டு இருக்கோம், மிலிட்டரியில போயிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பாடியை வந்து காலில் கயிறை கட்டியோ கம்பியோ கட்டி கப்பல்ல இருந்து மேல போட்டு அப்படி போட்டு கடல்ல போட மாட்டாங்க, அப்படி கட்டி விட்டுருவாங்க. கட்டி அதுக்கு வந்து சி பரியல்னு பேரு வந்து. அந்த சி பரியல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மீன் இதெல்லாம் வந்து எடுத்து அந்த இது கரெக்ட் இருக்கு. பெஸ்ட் உயிரினங்கள் பரியல் கம்மி வந்து சி உணர்வா. பரியல் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பெரும்பாலும் நேவி அந்த மாதிரி இடத்துல நடக்கிறதுல வந்து இருக்குது. அது வெளியே வர்றது கிடையாது. அது வந்து அந்த லெவல்ல வந்து முடிஞ்சிருது. ஆனா இருந்தா பெஸ்ட் பரியல் என்னன்னா சி பரியல் அப்படின்னு சொல்றது நான் கேள்விப்பட்டேன். அது ஒருத்தர் மிலிட்டரியில இருந்த ஒருத்தர் கடல் பயணத்திலேயே ரொம்ப காலம் வந்து பயணமாக்கிட்டு இருந்தா எங்க சொந்த பந்தம் ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க கேப்டன் இருந்தாரு. அவர்கிட்ட நாங்கள் அவர் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டேன். அது உண்மையிலே காலைல கேட்டு இந்த மாதிரி பட்டுருவாங்க. அது அது வந்து புதைக்க முடியாது, எரிக்க முடியாது. அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுருவோம். அது வந்து கரெக்டா வந்து ஒரு 4-5 நாள் ஒரு வாரத்திலேயே வந்து ஆட்டோமேட்டிக் அந்த சீபரியல் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இருக்கிற மீன் பிலாய் எல்லாமே கடல் வாழ் உயிரினங்கள் வந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து சார். அவ்வளவுதான் சார், இந்த ஒரு செய்திக்காக சொல்ல வந்தேன். குட், முடிச்சுக்கலாமா? நல்லது சார், முடிச்சுக்கலாம். மகிழ்ச்சி சார். ஒரு நல்ல கலந்துரையாடல். அதாவது ஒரு ஒரு பார்வையை, நம்மளோட பார்வையெல்லாம் கொஞ்சம் அதிகமா வெளிப்படுத்தணும், யோசிக்க வச்சோம். இந்த மாதிரி பல பல நிகழ்ச்சிகள் நடத்தும் போது நம்மளும் கொஞ்சம் நிறைய யோசிக்க தோணும். அது தவறு கிடையாது, நிறைய யோசிக்கலாம், நிறைய பேசலாம். ஆனா என்னன்னா, இருக்கிறத விட்டு நான் இன்னைக்கு இருக்கிறத பேசக்கூடாது. நம்ம இருக்கிற விஷயங்கள் நமக்கு தேவையில்லை, ஆனா அதை தாண்டி தானே யோசிக்கணும்னு சொல்றோம். அப்ப அதை தாண்டி யோசிக்க முடியலன்னா நம்ம கமெண்ட் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அந்த யோசிக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும்ன்றது என்னோட பார்வை. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை பேசுறது அது ஒரு தனியா வச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்காங்கன்றது தனியா வச்சுக்கலாம். மகிழ்ச்சி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.